ஹலோ எவ்ரிவன், யூ கேன் டெஸ்ட் 2 வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்திருக்கும். அது 150 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோவில் எதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 101 இருந்து 200 வரைக்கும் ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த பாலிட்டி கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நிறைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத பாயிண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது இல்லாமல் 1-2 கொஸ்டின் நான் அடிஷனலாக கேட்குறேன். அந்த நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் வந்து பார்த்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே ஃபுல் ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் குரூப் 4 வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூலாகவே வந்து பார்த்தா இருக்கும். எந்த இடத்துலையுமே நீங்கள் கவனத்தை வந்து செலுத்த முடியாது. அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்தா ப்ரிப்பரேஷன் மோட்லேயே வந்து பார்த்தா போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, அந்த ஸ்பீட்லேயே வந்து பார்த்தா எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 101 கொஸ்டின் பார்க்கலாம். 101 கொஸ்டின் வந்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த கமிட்டிஸ் இருக்கு. அந்த கமிட்டிஸ் உடைய கிரானாலஜிக்கல் ஆர்டர் நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க. ஐயனம்ல கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கமிட்டிஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அது வச்சு தான் இங்கேயும் ஒரு கொஸ்டின் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். பாருங்க, இது வந்து காலவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பஞ்சாயத்து தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த கமிட்டிஸை காலவரிசைப்படுத்தணும். ஸோ ஆன்சர்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாருங்க, ஜிவிகே ராவ் கமிட்டி. ஆக்சுவலி மேஜரா ஒரு 4 கமிட்டிஸ் தான் வந்து பார்த்த வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தா பேக் பெருசா இருக்குன்னு ஞாபகம் வச்சிருந்தேன். BAGL அப்படின்ற பேக் பெருசா இருக்கு ஞாபகம் வச்சிருந்தேன். பின்றது பல்வந்த் ராய் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்றது 1957 போடப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, ஏன்றது அசோக் மேத்தா கமிட்டி. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு 1977 போடப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜின்றது என்னது? ஜிவிகே ராவ் கமிட்டி. இது வந்து 1985 கமிட்டி வந்து பார்த்தா போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் LMCV கமிட்டின்றது 1986 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து மேஜரா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. அதனுடைய ரிப்பீட்டேஷன் தான் வந்து பார்த்தா இந்த 101 இந்த கொஸ்டின் வந்து பார்த்து வச்சிருக்கோம். சரி, ஃபர்தரா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இதுல அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து பார்த்தா நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே அசோக் மேத்தா என்ன சொல்லியிருப்பாரு? 2 அடுக்கு பஞ்சாயத்து வந்து நீங்க அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிவிகே ராவ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இது வந்து இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேரற்ற பொருட்கள் கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். பஞ்சாயத்துடைய கமெண்ட்ஸ் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா முக்கியமான பாயிண்ட். LMCV முக்கியமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்புக்குள்ள வைங்க கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ், அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது LMCV கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் அடிஷனலாக நீங்கள் பார்க்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்த்தலாமா? சால்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வரணும், 2 வரணும். ஓகேவா? 2 எங்க இருக்கு? 2 எல்லாத்துலேயே 2 தான் இருந்திருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்து வந்து பார்த்தா 3ன்றது அடுத்த எத்தனை வந்து 2 வந்துருக்கு. ஸோ வந்து இது 2 நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். அடுத்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 1 வரும், நெக்ஸ்ட் 4. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தா அந்த இடத்துல A அப்படின்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? ரொம்ப சிரமம்ன்றது இருக்காது. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இதனுடைய கிரியேஷன், சேர்மன் யாரு, மினிமம் ஏஜ் என்ன இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு உறுப்பினர்கள் போறாங்கன்றத வச்சு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின். பட் ஃபார்மட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க. சரி, மக்களவை வந்து பார்த்தா எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17, 1952. இது கரெக்டாக பார்த்தா கரெக்டா இருக்கு. மாநிலங்களவை வந்து பார்த்தா ஏப்ரல் 3, 1952. ரெண்டுத்தோட மீட்டிங் வந்து பார்த்தோன்னா மே 13. ஓகேவா? இதுல வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. மே 13, 1952 ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 12th பொலிட்டிகல் சயின்ஸ் புக் இருக்கு இல்லையா, அரசியல் அறிவியல் ஒரு புத்தகத்துல ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா அங்கே இருக்கும். இந்த டேட்டா வந்து நீங்க வந்து ஒரு பக்கம் கிராஸ் செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதனுடைய தலைவர் தெரியும், சபாநாயகர் தான் மக்களவையுடைய தலைவர். இதுக்கான ஆர்டிகல் இருக்கான்னு பார்த்தா ஆர்டிகல் இருக்கு. இது வந்து 93 ஆர்டிகல். அது வந்து பார்த்தா துணை குடியரசுத் தலைவர், சேர்மன் அண்ட் டெப்யூட்டி சேர்மன் அவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தா 89. இதை நம்ம அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 2வது பாயிண்ட் B வந்து பார்த்தா கரெக்ட். ஆப்ஷன் ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட். கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் தவறானது கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது, லோக்சபா MP ஆகிறதுக்கு உங்களுக்கு 25 இயர்ஸ் இருந்தால் போதும். ராஜ்யசபா MP ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 30 இயர்ஸ் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 35 நமக்கு தெரியும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர். இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தா 35 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே 25 வந்து பார்த்தா சட்டப்பேரவை இருக்குல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கு வந்து 25. சட்டமன்ற மேலவை இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 30. ஸோ இந்த கம்பேரிசன் நம்ம பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில இருந்து எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க, லோக்சபா MPs எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, இங்க வந்து 39 பேர் இருக்காங்க. 18 கொடுத்தது தப்பு. அதுவே ராஜ்யசபா MPஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தா 18. ஆக்சுவலி 2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ தவறா இருக்கக்கூடியது வந்து பார்த்தா ஆப்ஷன் D தான். சரியா? அதிகப்படியான MPs வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? அது ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அசஷன் பாருங்க, அசஷன் ரீஜன், இந்த 2 பாயிண்ட் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது பார்க்கலாமா? அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 த ரெசிடுவரி பவர் வேர் வெஸ்டட் வித் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்கு.
இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பாருங்க, பிரிட்டிஷோட டைம் பீரியட்ல நிறைய சட்டங்கள் போட்டிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தா மின்டோ மார்லே சீர்திருத்தம் ஒன்று இருக்கு 1909, மான்டெகு சென்சுவல் சீர்திருத்தம் இருக்கு 1919. அதை தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப பெரிய மைல் ஸ்டோனா வந்து பார்த்தா பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்க்கப்பட்ட ஒரு ஆக்ட். அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய சட்டமன்றத்திலும் வழங்கப்பட்டிருந்தான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம இந்த பட்டியல் பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி 3 பட்டியல் உருவாக்குனாங்க. அந்த 3 பட்டியல் வந்து பாருங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இப்போ நம்ம வந்து அட்டவணை 7 வச்சிருக்கோம் இல்லையா, 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோமா. இந்த 7th ஷெட்யூல் ஆக்சுவலா இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி எங்க இருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருப்போம். ஆனா அப்ப பேர் என்ன இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க, இங்கிலீஷ்ல அந்த பேர் கரெக்டா கொடுத்திருப்பாங்க. ஒன்னு ஃபெடரலிஸ்ட், அதாவது பார்த்தா கூட்டாட்சி பட்டியல் அப்படின்றது. ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், அதாவது மாகாண பட்டியல் அப்படி கொடுத்துருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பொது பட்டியல். ஆக்சுவலா இந்த பேர் இப்படிதான் இருந்துச்சு, அந்த ஆக்ட் படி இந்த பேர் அப்படின்றது இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் பிற்காலத்தில் வந்து பார்த்தா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லி பிற்காலத்துல கான்ஸ்டிடியூஷன்ல 7வது அட்டவணைக்குள்ள வச்சிருப்போம். சரி, இவ்வளவு ஒருத்தரும் பேசிட்டு இருக்கோம்ல, இப்போ என்னதான் இதுல சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுல என்ன பாயிண்ட்னா, இதுல வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பட்டியல் 1 என்ன இருக்கு, மத்திய பட்டியலா. அப்போ மத்திய பட்டியல தற்பொழுது எத்தனை துறை இருக்கு, 98 துறைகள் இருக்கு. இந்த 98 துறைகளுமே யார் தான் சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசு தான் சட்டம் இயற்ற முடியும். 2வது பட்டியல் என்ன, மாநில பட்டியல். தற்பொழுது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 59 இருக்கு. இந்த 59 துறைகளுமே மாநில அரசால மட்டும்தான் சட்டத்தை உருவாக்க முடியும். அதே 3வது பட்டியல் தான் பொது பட்டியல். இது வந்து மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம், மாநில அரசு சட்டம் ஏற்றலாம். இதுல வந்து 2 பேருக்கும் முரண் ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு ஏற்றிக்கக்கூடிய சட்டம் தான் வந்து பார்த்தா செல்லுபடி ஆகும், தெரிஞ்சுதான். சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். இதுல சொல்லாத வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, இதை சொல்லாத வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்குன்னு அர்த்தம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதாவது மத்திய அரசு கிட்ட இருக்குன்றது அர்த்தம். இப்போ இது இந்த கான்செப்ட் எந்த இடத்துல, தற்பொழுது இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் படி, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் படி இது வந்து எங்க இருக்கு, மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பின்பற்றக்கூடியது. இந்த கான்செப்டை எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கனடா நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம். அப்படியே சுத்திட்டே இருக்கத்தால அப்ப எஞ்சிய அதிகாரங்கள்லாம் இதுல சொல்லப்படாத வேற ஏதாச்சும் ஒரு அதிகாரம் இருக்குன்னா, அந்த அதிகாரம் எங்க இருக்கான், மத்திய அரசு தான் இருக்கு அப்படின்ற கான்செப்டை கனடா நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இப்ப பின்பற்றி வரோம் அப்படியே எடுத்துக்கலாம். சரி, அப்ப இது வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை. கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தின்படி அந்த எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கவர்னர் ஜெனரல் இருந்துச்சு. எங்க இல்ல, மத்திய சட்டப்பேரவை கிட்ட இல்ல. இப்ப புரிஞ்சிருக்கா, இது வந்து மத்திய சட்டப்பேரவை கிடையாது, யார்கிட்ட இருந்துச்சு, கவர்னர் ஜெனரல் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ கவர்னர் ஜெனரல் தான் இந்த இடத்துல பாயிண்ட் 1ன்றது சரியான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆனால் அங்கே மத்திய சட்டப்பேரவைன்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ஓகேவா, அப்போ வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். பாருங்க, ஏ வந்து இந்த ட்ரூ இருக்கு, வராது. இங்கே ஏ ட்ரூ, இங்கே வந்து ஏ ஓகே, இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே ஏ ட்ரூ இருக்கு, வந்துருச்சு. ஓகேவா, வந்து 2 ஆப்ஷன் நீங்க தூக்கிடலாம், ஒன்று பிஆர் இருக்கலாம், இல்லை டிஆர் இருக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட் இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 3 பட்டியல இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்தா ரீசன்றது கரெக்ட். அப்போ ரீசன் கரெக்ட், ஏ மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் இடத்துல என்ன வரணும், டி தான் வரணும். இதை கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிருக்கேன், அதனால இது மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க. சரியா, இப்போ ஆப்ஷன் டி பார்த்துட்டோமா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. காம்ப்டர்லாம் நாட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ சிஏஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம்ல, சிஏஜி இவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 148. ஓகேவா, ஸோ அவருடைய டியூட்டிஸ் பவர்ஸ், அவருடைய டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் சொல்றது வந்து பார்த்தா 149. இவருக்கு என்ன கடமை இருக்கு, அவருடைய அதிகாரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபார்ம்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் இதை பத்தி சொல்றது வந்து பார்த்தா 150. அவருடைய இதுலேயே வரும், சப் கிளாஸஸ்லேயே வரும், அடுத்த ஆர்டிகல்லே வரும். 151ன்றது இவர் வந்து ரிப்போர்ட் வைப்பார். மத்திய அரசுடைய அந்த வரவு செலவுகளை தணிக்கை செஞ்சுட்டு, மாநில அரசுடைய வரவு செலவுகளை தணிக்கை செஞ்சுட்டு அவர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பார். மத்திய அரசுடைய கணக்குகளை தணிக்கை செஞ்சாருன்னா பிரசிடென்ட் கிட்ட ஒப்படைப்பாரு. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா கணக்குகளை தணிக்கை செய்யறாரோ அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் கிட்ட கொடுப்பாரு. அப்போ 151 அவர் வைக்கக்கூடிய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு பிரசிடென்ட் கொடுத்தாரா, பிரசிடென்ட் அதை கொண்டு போயிட்டு எங்க கொடுக்கணும், பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். அதே ஒரு 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்டுக்கு இவர் தான் வந்து பார்த்தா ஆடிட்டிங் பண்ணுவார். அந்த ஆடிட்டிங் பண்ண ரிப்போர்ட் கொண்டு போயிட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்னர் கொடுப்பாரு. அந்தந்த ஸ்டேட் கவர்னர் அந்தந்த சட்டப்பேரவையில் கொண்டு போயிட்டு ஒப்படைப்பாங்க. இதுதான் இவருடைய கான்செப்ட். சரிங்களா, இது வரைக்கும் வந்து பாருங்க, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா தணிக்கை செய்யக்கூடிய நபர் இவர் தான் இருக்காரு. சரியா, அதனால தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் இன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து பார்த்து இவரை சுட்டி காட்டியிருப்பாரு. அது வந்து அடிஷனலாக ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த பாயிண்ட்ல காம்ப்டர்னர் ஆடிட்டர் ஜெனரல் இவரை பற்றி பார்த்தோம். இஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைலிங். ஓகே, கம்பைலிங் அண்ட் மெயின்டைனிங் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அரசுடைய கணக்குகளை தொகுத்தல் மற்றும் பராமரித்தல், இந்த வேலையை வந்து பார்த்தா இவர்கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டார். அவர்கிட்ட எடுத்துட்டு கண்ட்ரோலர் சிஜிஏ, ஓகேவா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கண்ட்ரோலர் ஜெனரல் இப்படி ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிஏஜின்னு ஒருத்தர் இருந்தாரு. சிஏஜி கிட்ட தான் இந்த பவர்ஸ் இருந்துச்சு. சிஏஜி கிட்ட இருந்து இந்த பவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சிஜிஏன்னு இன்னொரு போஸ்ட். இந்த சிஜிஏன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒப்படைச்சிட்டாங்க.
இது எந்த ஆண்டு வந்து பார்த்தா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ 1976 தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிஏஜி கிட்ட தான் வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருச்சு. ஆனால் ஆடிட்டிங் வந்து பார்த்தா தெளிவாக கிளியரா கொடுக்கணுன்றதுனால இவர் பன்னீர்செல்வம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன பாருங்க, இந்த மத்திய அரசோட கணக்குகளை தொகுக்கக்கூடிய ஒரு பவரையும் அதை பராமரிக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து பார்த்தா நீங்க பண்ண வேண்டாம், நீங்க என்ன பண்ணாலும் போதும், கணக்குகளை தணிக்கை செஞ்ச மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 76ல இருந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தா மாத்திருப்பாங்க. இப்ப தற்பொழுது என்ன பண்றாங்கன்னா, வரவு செலவு கணக்குகளை தணிக்கை தான் செய்யறாரு. இதை வந்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் அதை வந்து தொகுக்கக்கூடிய பொறுப்பும் வந்து பார்த்தா சிஜிஏன்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் கிட்ட இருக்கு. இவ்வளவுதான் ஆப்ஷன். சரியா? அப்ப இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் தான். ஸோ இது என்ன விஷயத்துக்காக அப்படி பண்ணாங்கன்றதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டும் ஒன்னொன்று வந்து தொடர்பு இருக்கான்னு பார்த்தா தொடர்பு கண்டிப்பா இருக்கு. சரியா? நீங்க பாருங்க, நிதி நிர்வாகத்தில் சீரமைப்பதற்காக 1976ல மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு மறுசீரமைப்பு மூலம் மத்திய அரசின் கணக்குத்துறை தணிக்கைத்துறையின் இருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ கணக்குத்துறையிலிருந்து எது பிரிக்கப்பட்டாச்சு, தணிக்கைத்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் அவருடைய ஒர்க்கை வந்து பார்த்தா சிஏஜி கிட்ட இந்த ஒர்க்கை வந்து பார்த்தா சிஜி கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஸோ ஒன்னு வந்து கரெக்டா இருக்கா அப்படி பார்த்தா கரெக்டா இருக்கு. கூட்டும் சரி காரணமும் சரி ரெண்டுத்துக்கும் சரியான விளக்கம் ஆகும் அப்படின்றத நீங்க இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தா சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு, இது ஒரு வழக்கு வந்து பார்த்தா உத்தரவிட்டு இருக்கு. சரிங்களா? அதன் பின்னர் கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு அடித்தளமிட்ட உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு என்ன? ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தேர்ட் ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க சொல்லி ஒரு வழக்கின் மூலமா தீர்ப்பு வந்துச்சு. அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க பாருங்க எக்ஸாம்ஸ்ல கூட வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தான் இருந்துச்சு அப்ளை பண்ணும்போது. தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குக்கு அப்புறமா தான் ஒரு 3ஆவது ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கும். அப்படி ஒரு மைல் ஸ்டோன் அந்த கேஸ் எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நால்சா கேஸ். நால்சா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஏப்ரல் 15, 2014 கொண்டு வரப்பட்டிருக்கும். இது டேட் முக்கியம் கிடையாது, வருஷத்தை மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2014 வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த வழக்குக்கு அப்புறமா தான் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெண்டர் வந்து பார்த்தா ரெகக்னைஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்தா இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். அது முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் கேஸ். மேபி ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்ல நம்ம தேவைப்படலாம். இல்ல மெயின்ஸ் எழுதுறோம் அப்படின்னா மெயின்ஸ் வந்து பார்த்தா கோட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கேஸ் வந்து பார்த்தா மேபி பயனுடைய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போலாமா? அடுத்த கேஸ் பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தா மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் 72, கவர்னருடைய மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம்ன்றது 61. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா 5 அதிகாரம் இருக்கு. ஸோ இந்த 5 அதிகாரத்தை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த 5 அதிகாரம் சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் மன்னிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமா அவர் என்ன தண்டனையை வாங்கியிருந்தாரோ அந்த தண்டனை வந்து ஒட்டுமொத்தம் மன்னிப்பு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு பாருங்க. கம்ப்ளீட்லி அப்சால்வ்ஸ். என்ன மாதிரி குற்றம் செஞ்சு உங்க தண்டனை இருந்தா கூட எல்லா தண்டனையும் வந்து பார்த்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் பாடன் அப்படின்றதான். கம்யூட்டேஷன்ன்றது என்னன்னா ஒரு விதமான கடுமையான ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வந்து பார்த்தா குறைவான தண்டனைக்கு மாத்திடுது. ஸோ புரியுதா? ஸோ ஹெவியர் ஃபார்ம்ல இருந்து லைட்டர் ஃபார்முக்கு மாத்துறது பாருங்க. சப்ஸ்டியூட் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் லைட்டர் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் நானே கொடுத்துருக்க பாருங்க. டெத் சென்டென்ஸ் இருக்குல்ல, இப்போ மரண தண்டனை வந்து பார்த்தா கடுங்காவல் தண்டனையை மாற்றி தரது. தூக்கு தண்டனை இருக்குல்ல, தூக்கு தண்டனை கடுங்காவல் தண்டனை மாற்றி கொடுக்குறது. அப்போ ஒரு விதமான தண்டனையை வேறு ஒரு விதமாக மாற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெமிஷன் பாருங்க. ரெமிஷன்ன்றது என்ன அப்படின்னா நீங்க என்ன விதமான தண்டனை வாங்கிருக்கீங்களோ அந்த தண்டனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து பார்த்தா காலத்தை மட்டும் குறைச்சி தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கடுங்காவல் தண்டனைன்றது ஒரு 10 வருஷம் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த கடுங்காவல் தண்டனையை ஒரு 5 வருஷமா குறைச்சு கொடுப்பாங்க. அப்ப அதனுடைய தன்மையை மாத்தாம வருஷத்தை மட்டும் குறைச்சி தருவாங்க. அது ஒரு பேர் வந்து பார்த்தா ரெமிஷன். ரெஸ்பெக்ட் வந்து பாருங்க. ரெஸ்பெக்ட்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு சில சிறப்பு காரணத்துக்காக இப்போ உடல்நிலை வந்து பார்த்தா சரியில்லை, இல்லை வந்து பார்த்தா டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு, இல்லை வந்து பார்த்தா பிரெக்னென்ட் விமன் அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறப்பு காரணத்துக்காக அவங்களுடைய தண்டனை வந்து பார்த்தா நிறுத்தி வைக்கிறது இல்லை குறைச்சி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கான்செப்ட்ஸ்னால இந்த பவர் வந்து பார்த்தா பயன்படுத்துவாங்க. அதோட பேர் தான் வந்து பார்த்தா ரெஸ்பெக்ட். ரெப்ரைவ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா வந்து பார்த்தா தண்டனை வந்து பார்த்தா நிறுத்தி வைக்கிறது. சரிங்களா? தண்டனை வந்து பார்த்தா நிறைவேற்றாம நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து பார்த்தா ரெப்ரைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு 5 விதம் இருக்கு. இந்த 5 விதம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமேனா ஐ மீன் கவர்னருக்கும் உண்டு, அது வந்து பார்த்தா குடியரசுத் தலைவருக்கும் உண்டு. சரி, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கவர்னர் கேன் பார்டன் சென்டென்ஸ் இன்ஃப்ளிக்டட் பை கோர்ட் மார்ஷல் வைல் பிரசிடென்ட் கேனாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ராணுவ நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்க முடியும், ஆனா குடியரசுத் தலைவர் மன்னிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. ராணுவ நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் மட்டும்தான். கவர்னருக்கு இப்படி ஒரு பாயிண்டே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 2வது பாயிண்ட் பாருங்க. கவர்னர் கேன் பார்டன் டெத் சென்டென்ஸ் வைல் கவர்னர் கேனாட். இது கரெக்ட் தான்.
இப்போ குடியரசுத் தலைவர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மரண தண்டனைக்கு வந்து பார்த்தா மன்னிப்பு வழங்க முடியும், கவர்னரால மன்னிப்பு வழங்க முடியவே முடியாது அப்படின்ட்டு தான். ஆனால் கொஸ்டின்ல சரியானது கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் 1 வரவே கூடாது, ஆப்ஷன் 1 வரக்கூடாது. அப்போ 2 ஆப்ஷன் தூக்கிருங்க. 2வது பாயிண்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 2 கிடையாது, முதல் 2 பாயிண்ட் வச்சு முடிச்சலாம். 2 இல்லவே இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்குது பி மட்டும் தான் ஆப்ஷன். ஸோ முதல் 2 பாயிண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பின்றது கண்டுபிடிச்சிடலாம். 3வது பாயிண்ட் பாருங்க, கவர்னர் கேன் பார்டன் டெத் சென்டென்ஸ் ஒயில் பிரசிடென்ட் கேன் பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு தான். கவர்னருக்கு வந்து பார்த்தா மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம்ன்றது இந்த இடத்துல டெத் சென்டென்ஸ்க்கு கிடையவே கிடையாது. யாருக்கு மட்டும் தான் உண்டு, பிரசிடென்ட் மட்டும் தான் உண்டு. அப்படி ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பிரசிடென்ட் கேன் பார்டன் சென்டென்ஸ் இன்ஃபிக்டட் பை கோர்ட் மார்ஷல் லா ஒயில் கவர்னர் கேன், இது கரெக்ட் தான் இல்லையா? இப்போ குடியரசுத் தலைவர் பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆக்சுவலா என்ன பண்ணலாம், ராணுவ நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மன்னிப்பு வழங்க முடியும், ஆனா யாரால முடியாது, கவர்னரால முடியாது. அப்படி இதுக்கான அப்படியே ஆப்போசிட் சென்டென்ஸ். அப்ப இது கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் 2ம் 4 மட்டும் கரெக்டா இருக்கு. 1 and 3 வந்து தப்பு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தா பி அப்படின்றது நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 107 கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா. சரி, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரி, பார்க்கலாமா? இது பாயிண்ட் பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ரெக்வயர்ஸ் தட் எ பர்சன் மஸ்ட் ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி ஆன் ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸ் பிஃபோர் பீயிங் அப்பாயிண்டட் அஸ் சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் வந்து பார்த்தா நியமிக்க படிவத்துக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்தா என்ன பண்ணணும்னா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் வந்து வலியுறுத்தது கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அவங்க பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இருந்தாதான் நீங்க சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் பத்தில சொல்லப்படல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருக்காச்சும் கிளியர் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க தாராளமா என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம டேரக்டா வந்து பார்த்தா சிஎம்மா வந்து பார்த்தா அவங்க மெஜாரிட்டி வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டு அவங்க போயிடலாம். ஓகே, 2வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, யாருக்கும் கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லை. இன்கேஸ் யாருமே கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்னரோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த கூட்டணி கட்சி இருந்திருக்கும் இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எல்லா கட்சிக்கும் சேர்த்து எங்கேயாச்சும் பெரும்பான்மை இருக்கான்னு பார்க்கணும். 2வது பாயிண்ட். இல்லையா, தேர்தலுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சில கட்சிகள் சேர்ந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லையா, இப்போ வந்து இந்த 3 ஆப்ஷனுமே கிடையாது. அப்ப 4வது ஆப்ஷன் என்ன அப்படி பார்த்தா, அந்த நிறைய கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்காம ஒரு 10 கட்சிகள் இருக்கு. அந்த 10 கட்சியில் எந்த கட்சிக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான சீட்டுகள் இருக்கோ அந்த கட்சி வந்து பார்த்தா ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள தன்னுடைய மெஜாரிட்டியை அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தா ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஒரு ரியாலிட்டியான ஒரு பாயிண்ட். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு சேர்த்த மாதிரி நீங்க இந்த ஒரு 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவர் வந்து சிஎம்மா நீங்க அப்பாயின்ட் பண்ணிட முடியும். இன்கேஸ் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா கூட்டணி கட்சிகள் முடிவாயிருக்கும். அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்சி நீங்க வந்து பதவி அழைக்க முடியும். அப்படி இல்லையா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சில கட்சிகள் சேர்ந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா அந்த கட்சிகளை நீங்க வந்து பதவி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தா நீங்க கால் பண்ணி அழைப்பு கொடுத்து அவங்க வந்து பார்த்தா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தா 1 month கொடுப்பாங்க. 1 month கேரண்டின்றது பெரும்பான்மை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா 1 month அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 month டைம் பீரியடுக்குள்ள நீங்க இதை ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 1 month டைம் பீரியடுக்குள்ள ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இன்கேஸ் அவரால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவர் தன்னோட பதவி வந்து விலக வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் அரசியலமைப்புக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணாதான் உள்ள வர முடியுன்ற மாதிரி எந்த கண்டிஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க. இது வந்து 164 ஆர்டிகல் இருக்குல்ல, ஆர்டிகல் 164ல சப் கிளாஸ் 4ல கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கண்டிப்பா அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்ல கண்டிப்பா இந்த சப் கிளாஸஸ் தான் பார்த்துக்குவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 2 அவைகள் இருக்குல்ல, சட்டமன்றத்துல 2 அவைகள் இருக்கா, சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கு. 2 அவையிலுமே உறுப்பினராக இல்லாத ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், முதலமைச்சரா நீங்க நியமனம் செய்யலாம். எதை வச்சு நீங்க நியமனம் செய்யலாம், அவருக்கு என்ன இருந்தா போதும், அவருக்கு மெஜாரிட்டி இருந்தா போதும். அவருக்கு மெஜாரிட்டி இருக்கும் பட்சத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்எல்சியை நீங்க என்ன செய்ய முடியும், சிஎம்ஓ வந்து பார்த்தா அப்பாயிண்ட் பண்ண முடியும். எம்எல்ஏ அண்ட் எம்எல்சி இல்லாத ஒரு நபரை நீங்க என்ன பண்ணலாம், சிஎம் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆனா அவருக்கு என்ன கண்டிஷன்னா 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன ஆயிடணும், ஒன்னு எம்எல்ஏ ஆகணும் இல்லை எம்எல்சி ஆயிடணும். சரியா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்சின்ற கான்செப்ட் இல்ல, சட்டம் மேலவைன்றது கிடையாது, சட்டமன்ற கீழவை மட்டும் தான் இருக்கு, அதாவது சட்டப்பேரவை மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து எம்எல்ஏவா ஆகிடணும். அப்படி 6 மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏவா ஆகாம விட்டார் அப்படின்னா அவருடைய சிஎம் பதவின்றது தானாக வந்து பார்த்தா இழக்கப்படுவார். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது சொல்லக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா 164ல சப் கிளாஸ் 4. அந்த ஆர்டிகல் நான் கொடுத்துருப்பேன். அது அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஒரு மினிஸ்டர் வந்து பார்த்தா ஒரு பதவிக்கு வரும்பொழுது, ஒரு அமைச்சர் ஆகும்பொழுது அவர் என்னவா இருக்கணும் அவசியம் இல்லை, எம்எல்ஏவா இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சிஎம் வந்து அந்த பதவிக்கு வரும்பொழுது அவர் வந்து எம்எல்ஏ இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன டைம் பீரியட், 6 மாசம் டைம் பீரியட் கொடுப்பாங்க. 6 மாசத்துக்குள்ள அவர் என்ன ஆகணும், எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அமைச்சர் பதவி வந்து தொடர்ந்து அவர் வந்து இருப்பாரு, சிஎம் பதவியில் தொடர்ந்து இருப்பாரு. இன்கேஸ் 6 மாசத்துல அவர் ஆக முடியும்னா அமைச்சர் பதவி அவுட்டு, சிஎம் பதவி அவுட்டு, முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட் மட்டும் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ஆப்ஷன் வந்து பார்த்தா அந்த இடத்துல பி.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்தது இந்த பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த பூஜ்ய நேரம்ன்ற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்தியா தான். எந்த ஆண்டு வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1962 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. காலையில எடுத்த உடனே ஒரு அவை தொடங்குது அப்படின்னா அந்த அவையில வந்து பார்த்தா அவரே வந்து பார்த்தா கொஸ்டின் அவர் கேள்வி நேரம். இந்த கொஸ்டின் அவர் வந்து பார்த்தா காலைல 11 மணில இருந்து ஓகேவா 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தா நடக்கும். சரிங்களா? இதுதான் காலைல நடக்கக்கூடிய ஒரு முதல் அவை. இதுக்கு முன்னாடியே நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழுப்பணும். இந்த கேள்விகளை 3 விதமா வந்து பார்த்தா பிரிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். அதாவது நட்சத்திர குறியீட்டு கேள்வி, நட்சத்திர குறி இடாத கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா குறுகிய கால கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா வந்து பார்த்தா பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்விகள். அப்ப காலையில வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹவரே வந்து பார்த்தா கொஸ்டின் ஹவர் தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் 12 o'clock அப்புறம் அடுத்து ஒரு 1 hour இருக்கு. இப்போ 12 o'clock to 1 o'clock இந்த டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தா பூஜை நேரம். இந்த இடத்துல வந்து நீங்க முன் அனுமதின்றது நீங்க வாங்கணும் அவசியமே கிடையாது. அந்த டைம் பீரியட்ல எந்த உறுப்பினர் வேணா யார் வேணா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தா பூஜை நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இது இந்தியாவுடைய இனோவேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாயிண்ட் பார்க்கலாமா? 0 hour இஸ் நாட் மென்ஷன் இன் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட் தான். பூஜை நேரம்ன்றதை பத்தி அவை நடவடிக்கை விதிகள்ல குறிப்பிடப்படவில்லை. ஆக்சுவலா இப்படி ஒரு கான்செப்ட் என்ன கிடையாது. அவை நடவடிக்கை விதிகள்ல இப்படி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தா கொடுக்கவே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் தான். பூஜை நேரத்தின் பொழுது விவரங்களை பற்றி ஓகே பூஜை நேரத்தில் பொது விவாதங்களை பற்றி மட்டுமே வந்து பார்த்தா விவாகம் முடியும். பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கேசஸ் தான் பாருங்க. ஒன்லி மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து முக்கியத்துவமா பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி மட்டும் தான் நீங்க என்ன பண்ணலாம் விவாதிக்கலாம். இது கரெக்டா? கண்டிப்பா கரெக்ட் தான். சரி, இது பாருங்க பூஜை நேரம்ன்றது அவையுடைய கேள்வி நேரம் முடிவிற்கும் பாருங்க கேள்வி நேரம் நான் சொன்னல கேள்வி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கும் இடைப்பட்ட நேரம். அப்ப அடுத்த நிகழ்ச்சின்றது என்னது? மதியம் இருக்கக்கூடிய அந்த ஹவர் தான். அதாவது 2 o'clock to 6 o'clock வரைக்கும் இருக்கும். இது அஜெண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மதிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் கொண்டு வரது, மசோதா பாஸ் பண்றது, அதெல்லாம் மதிய நேரத்தில் இருக்கக்கூடியது. அப்ப பாருங்க இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தோமா, இந்த டைமுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட டைம் தான் என்னது? கேள்வி நேரம். சாரி, பூஜை நேரம். புரிஞ்சுல? கேள்வி நேரத்துக்கும் மதியம் இருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவுக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் தான் 12 o'clock to 1 o'clock. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பூஜை நேரம் சொல்றோம். இப்போ 3வது பாயிண்ட் கரெக்டாக பார்த்தா 3வது பாயிண்ட் எக்ஸாக்டா கரெக்ட். இது வந்து எப்பல இருந்து நடைமுறை இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இங்கே ஏதாவது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் 1962 இருந்து இருக்கு. இது 1972 கொடுத்தனால ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட். இது மூணுமே தெரியாம இருந்தா கூட நீங்க 1962 ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே வந்து பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1962 அப்படின்றது இது மட்டுமே வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சா இது மூணு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்க யோசிப்பீங்கல்ல, அது 1962 தெரிஞ்சாக்க நான் ஏன் தப்பா போட போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். இப்போ இதுல வந்து நம்ம நிறைய இப்போ இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமாவே இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்றத நீங்க அட்லீஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்றது புரியுதா? இந்த டெஸ்ட் நீங்க எழுதல அதை பத்தி நீங்க ஒரே பண்ண வேண்டாம். இப்போ டெஸ்ட் எழுதாத ஆஸ்பிரன்ஸா நீங்க இருந்தா கூட இந்த கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் தெரிஞ்சாதான் உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க நிறைய விஷயத்தை வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சுட்டு போறீங்களோ அப்படியே படிச்சுட்டு போயிருவீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடுவீங்க. இல்ல அனலிட்டிக்கலா இருக்கக்கூடிய மைண்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் நீங்க உங்களால க்ரோ பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த 109 கொஸ்டின் பார்க்கலாமா? இது கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்றது. கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட்ன்றது 2006 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட்ன்றது 2006 கொண்டு வந்திருப்பாங்க. மிலிட்டரி ஏரியாஸ் இருக்கு இல்லையா? மிலிட்டரி ஏரியாஸ் இருக்கக்கூடிய இடத்த அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டோன்மெண்ட் போர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அண்ட் வந்து மிலிட்டரி சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தா இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்றது. ஒரு மிலிட்டரி ஏரியா அது வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த முனிசிபாலிட்டின்னு இருக்கு இல்லையா? அதாவது பகுதி 9A இருக்குல்ல, பார்ட் 9A அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. அந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 டைப்ல வந்து பார்த்தா சொல்லுவாங்க. டவுன்ஷிப் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒரு கேட்டகரி தான் வந்து பார்த்தா கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. புரியுதா? அந்த கண்டோன்மெண்ட் போர்டுன்றது பெரும்பான்மை எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தா மிலிட்டரி ஏரியாவை தான் வந்து பார்த்தா கண்டோன்மெண்ட் போர்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க, இட் ஒர்க்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்ட் தான். பாருங்க, இது மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிர்வாகத்துடைய நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. பாருங்க, அப்ப நான் என்ன சொன்னேன்? மிலிட்டரி ஏரியான்னு சொல்லிட்டேன். மிலிட்டரி ஏரியா எந்த அமைச்சகத்துக்கு கீழ் வரணும்? பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழ் தான் வந்து பார்த்தா செயல்படணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா? அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ரெண்டாவது ஈஓன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்டால் அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கண்டோன்மெண்ட் போர்டு வந்து பார்த்தா மேற்பார்வையிடுவார். பாருங்க, கண்டோன்மெண்ட் போர்டு வாரியத்துடைய நிர்வாக அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா? பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தா அந்த ஈஓவை அப்பாயின்ட் பண்ணுவார். இது நமக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்ப கண்டிப்பா அது கரெக்ட் தான். நானே சொல்லிக்கிறேன்ல, இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க நீங்க. இல்ல ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். அதை நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வந்தீங்கன்னா வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்க, பிரசென்டா 2026 ஆக்சுவலா 2026 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா 62 கிட்ட வந்துருச்சு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தா ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. அது வந்து கண்ட்ரோல்மெண்ட் போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ இந்த 2026 பட் வந்து ஆத்தென்டிகேட்டடா வந்திருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தா 61 வரைக்கும் வந்துருச்சு. அந்த 62 அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இந்த டேட்டா அப்படியே வச்சிருக்கிறோம். அப்ப 61 கண்ட்ரோல்மெண்ட் போர்டுன்றது இப்போ வரைக்கும் தற்பொழுது இந்தியா முழுக்க இத்தனை கண்ட்ரோல்மெண்ட் போர்டு வந்து
இந்த சட்டத்தின் கீழே வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டுருச்சு. அப்போ அவ்வளோ ரீஜன்ஸ் வந்து பார்த்தா பொதுமக்கள் அது கூட சேர்ந்து வந்து பார்த்தா மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தா வசிக்கக்கூடிய இடங்களை அந்த முனிசிபாலிட்டியோடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னவோ அந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கண்ட்ரோல்மெண்ட் போர்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? மிலிட்ரி ஏரியாவில் சொல்றது புரியுதா? நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது இது அப்டேட் ஆயிருக்கா இல்லையா மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? அப்டேட் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு போயிடுங்க. இது அப்படியே விட்டுற வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைம் பீரியடுக்கு 61 நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சு. 62 இப்போ அப்கிரேட் ஆகுது. அதை மட்டும் நீங்க வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் சரிதான் இல்லையா? மூணுமே சரிதான் இருக்கு. அப்போ ஆப்ஷன்லாம் ஆல் தி அபோவ் தான். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அண்ட் ஆல் ஆர் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து அகைன் வந்து சிஏஜி பத்தி தான் ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த ரிப்போர்ட் வைக்கிறார்ல, ரிப்போர்ட் வைக்கக்கூடிய ப்ராசஸ் பத்தி கேட்கப்பட்டிருக்கு. சிஏஜி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 151. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் கொண்டு போயிட்டு எங்க வைப்பாரு? பார்லிமெண்ட் வைப்பாரு. அதே மாதிரி அந்த சிஏஜி அப்படின்றவர் 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்டுக்கு அவர் தான் வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாரு. ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் கிட்ட கொடுப்பாரு. அதை கொண்டு போயிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் அவங்க கொண்டு போயிட்டு பார்வைக்கு வைப்பாங்க. சரி, இது மூணுத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணா அவருடைய அறிக்கையை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்க, சிஏஜியால் தணிக்கை அறிக்கை தயாரித்தல். ஃபர்ஸ்ட் தன்னுடைய அறிக்கையை அவர் ரெடி பண்ணும். இதான் மொதல் பாயிண்ட். நீங்க 4 பாயிண்ட்ல கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணும்? ரிப்போர்ட்டை ரெடி பண்ணும். ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். அப்போ மொதல் பாயிண்ட் என்ன வரணும்? இதுதான் வரணும். 3 தான் வரணும். அப்போ 3 எடுத்துக்கும் போது வந்து இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்க தூக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? அந்த ரிப்போர்ட்டை நான் சொன்ன மாதிரி யார்கிட்ட கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆடிட் ஃபைலா இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாக்கா யார்கிட்ட தரணும்? கவர்னர் கிட்ட தரணும். அப்போ இதான் அடுத்த ஸ்டேஜ். ரிப்போர்ட் எடுத்துட்டாருன்னா அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு இவங்க கிட்ட கொடுத்துரும். அப்போ இந்த பாயிண்ட் இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் இது நான் சொன்ன மாதிரி பாருங்க, அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொண்டு போய் எங்க வைப்பாங்க? பார்லிமெண்ட் வைப்பாங்க. பாருங்க, நாடாளுமன்றம் அல்ல மாநில சட்டமன்ற அறிக்கை சமர்ப்பித்தல். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? பாரு ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். இவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட் படி தன்னுடைய ரிப்போர்ட்டை அவர் ரெடி பண்ணணும். ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாக்கா பிரசிடென்ட் தரணும். அவர் கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட் வைப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாக்கா என்ன பண்ணணும்? தன்னோட ரிப்போர்ட்டை கவர்னர் கொடுக்கணும். அதை கொண்டு போயிட்டு சட்ட பேரவையில வைப்பாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ இங்க வந்துருச்சா? அடுத்து வந்து பார்த்தா 2 வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கும். அந்த பொது கணக்கு குழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க. இதுதான் அதோடைய ப்ராசஸ். அப்போ ஒரு க்ரோனாலஜிக்கலி நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது நீங்க சிம்பிளா நீங்க யோசிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது சார், ஆன்சரே தெரியல அப்படின்னா நீங்க எடுத்த உடனே பாருங்க, இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ, இதை பத்தி நான் படிக்கலையே, ஆர்டர் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி ஓகே சரி ரொம்ப நேரமா என்ன போடல, ஆப்ஷன் சி போடவே இல்லை, பேசாம ஆப்ஷன் சி போட்டுட்டு போவோம் அப்படின்னு போட்டுருவீங்க. கரெக்ட் தானே? இது ஒரு நிறைய டாக்டிக்ஸ். மச்சான் ரொம்ப நேரமா சி வராத மாதிரியே இருக்குடா, பேசாம சி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஆப்ஷன் பின்னு வந்துடும். சரியா? பில தான் ஃபர்ஸ்ட் அவன் பெண்ணை வச்சிருப்பான், பட் அவன் எடுத்துட்டு இருப்பான். போன உடனே திக்கு ஏறி வரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க அனலைஸ் பண்றது என்னன்னா, ஆப்ஷன் 3 பரவாயில்ல இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆர்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அறிக்கையை தயார் பண்ணணும், அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வைப்பாங்க, அப்புறமா தான் வந்து அதை ஆய்வு செய்வாங்க. இதுதான் ப்ராசஸ். பேசிக்கா யோசிச்சு பார்த்தாலே இது தெரிஞ்சிடும். இது மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிதலோட அணுகுங்க, ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தா பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். 163 பாருங்க. 74 ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதோ அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தா 163 சொல்லும். மத்திய அரசுக்கு ஆர்டிகல் 74, மாநில அரசுக்கு வந்து பார்த்தா ஆர்டிகல் 163 அப்படி எடுத்துக்கலாம். விச் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வாஸ் extensively interpreted in Navam Revia to conclude the governor's discretionary power is strictly conditioned and not all pervasive அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்னர் இருக்காருல்ல, ஆளுநருடைய விருப்ப உரிமைன்னு இருக்கு, இல்லை விருப்ப அதிகாரம் இருக்கு, அது கடுமையான நிபந்தனைகளுக்கு வந்து உட்பட்டு அவர் இஷ்டத்துக்குன்னு போயிட்டு அவருடைய அந்த விருப்ப அதிகாரத்தை வந்து பார்த்தா பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மற்றும் அது வரம்பற்றது அல்ல. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தா அது வந்து வரம்பு இல்லாமல் கிடையாது, அதுக்குன்னு சொல்லி ஒரு வரம்பு ஒன்று உண்டு இப்படின்னு ஒரு முடிவு செய்வதற்கு நவம் ரவியா என்ற வழக்கில் வந்து பார்த்தா எந்த அரசமைப்பு பிரிவு வந்து பார்த்தா விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சிம்பிள் பாயிண்ட் தான். ஆர்டிகல் 163 என்ன சொல்லியிருக்குன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் உதவி செய்யவும் தான் வந்து பார்த்தா அமைச்சரவை குழு இருக்கு அப்படின்னு, சிஎம் தலைமையில ஒரு அமைச்சரவை குழு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சிம்பிள் பாயிண்ட், டு எய்ட் அண்ட் அட்வைஸ். புரியுதா? எய்ட் அண்ட் அட்வைஸ் இப்படி ஒரு வார்த்தை வந்து பார்த்தா இருக்கும். அப்போ குடியரசுத் தலைவர்ன்ற பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தா கவர்னருக்கு வந்து ஆலோசனை செய்யறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் தான் யார் இருக்கா? சிஎம் தலைமையில யார் இருக்கா? அமைச்சரவை குழு இருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ, இவங்க என்ன சஜஷன் தராங்களோ அதன் அடிப்படையில தான் வந்து யார் நடந்துக்கணும்? கவர்னர் அப்படின்றவர் நடந்துக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த நவம் ரெவியா வழக்கில் வந்து பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தா தெளிவுபடுத்திருக்கோம்.
புரிஞ்சிருக்கா? அப்ப கவர்னர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியுமா? நிறைய இடங்கள்ல அப்படி பார்த்தா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவங்களுடைய பரிந்துரையின் படியில, அவங்களோட அட்வைஸின் படி, அவங்களோட எய்டின் படி தான் வந்து பார்த்தா இவர் செயல்பட முடியும் அப்படின்றது தெள்ள தெளிவா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பரிந்துரை வழங்கினாங்களோ இந்த பரிந்துரை ஏன் வழங்கினேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து பார்த்தா கேள்வி கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதுதான் அடுத்த சப் கிளாஸ் 2 இருக்கு. புரிஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதன்படி கவர்னர் நடந்துக்கணும். இவங்க என்ன பரிந்துரை கொடுத்தாங்கன்ற கேள்வியை வந்து பார்த்தா நீதிமன்றத்தால் எழுப்ப முடியாது. ஏன் அப்படி ஒரு பரிந்துரை கொடுத்தீங்க, அப்படிங்க கொடுத்த பரிந்துரை தவறுதானேன்னு சொல்லி நீதித்துறையால இதை வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்ப 2 சப் கிளாஸ் ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சா? 2 சப் கிளாஸ் முக்கியமானது. 1989ல கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்போ ஓம் பிர்லா மேல வந்து பார்த்தா இந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2026ல. ஸோ இந்த ஆண்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்ததுனால அப்ப இந்த எல்லா டேட்டாஸும் நீங்க பாத்துக்க வேண்டியதான். சரிங்களா? 4 முறை வந்து இது வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்குது. சரி, அவங்க பதவி நீக்க தீர்மானத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இருக்கா அப்படி பார்த்தா ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் வந்து பார்த்தா 94ல சப் கிளாஸ் இதுதான் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான ஒரு நோட்டீஸை வந்து நீங்க ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துடணும். அந்த இந்த ரிமூவல் ப்ரொசீஜர், அதாவது அவர் பதவியிட்டு நீக்கக்கூடிய அந்த தீர்மானத்துக்கு தீர்மானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லோக்சபா எம்பி வந்து பார்த்தா வந்து கையெழுத்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அறுதி பெரும்பான்மையில பாஸ் பண்ணா மட்டும்தான் அவர் நீங்க வந்து பதவி வந்து நீங்க நீக்கவே முடியும். சரிங்களா? ஸோ இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இதனால இந்த அடிஷனல் டேட்டாஸ் மட்டும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து 4 முறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா ஜிபி மௌலங்கர், கடைசியாக கொண்டு வந்து ஓம் பிர்லா. இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 94 தான் இந்த கான்செப்ட் பத்தி பேசுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 14 நாட்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ் நோட்டீஸ் தரணும். 50 பேராச்சும் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்றது அறுதி பெரும்பான்மையில பாஸ் பண்ணுறது அடிஷனல் டேட்டாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து எது சரியா மேட்ச் ஆகுது அப்படின்றது. இதெல்லாம் ஈஸியஸ்ட் கொஸ்டின். கவர்னர் பத்தி அப்படியே கொடுத்துருக்காங்க. 153 அப்படின்றது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆளுநர் பதவி. ஒரு மாநில அரசுக்கும் ஒரு கவர்னர் அப்படின்றவர் இருந்தே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 153. அப்போ தேர் ஷால் பி கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 153 கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அவருடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஆளுநருடைய பதவி காலம். ஆளுநருடைய பதவி காலம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஆர்டிகலுக்குள்ள 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்றது யாரும் பாருங்க. அப்பாயின்ட் பண்றதை பத்தி 155ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பதவி காலம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஆக்சுவலா வந்து பார்த்தா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணப்படுவாரு. அப்போ வந்து பார்த்தா பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய பதவி காலம். ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இதான் வந்து பார்த்தா ஜென்ரலா ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்ன்றது தான் அவருடைய பதவி காலம். சரியா? ஆனா பொதுவாக எத்தனை ஆண்டுகள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா பொதுவாக 5 ஆண்டுகள் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. 156ல சப் கிளாஸ் 3 எடுத்து போய் பாருங்க. பொதுவாக 5 ஆண்டுகள் வந்து பார்த்தா அவர் பதவி வகிப்பார். அடுத்து புதிய கவர்னர் வர வரைக்கும் வந்து பார்த்தா 5 ஆண்டுகள் தாண்டி அவரால் என்ன பண்ண முடியும், பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவருடைய பதவி காலம்ன்றது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா அப்படின்னு பார்த்தா நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அப்ப நோ ஃபிக்ஸட் டென்யூர். ஓகே, நாட் ஃபிக்ஸட். அப்ப அவருடைய பதவி காலம் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் குடியரசுத் தலைவரால் வந்து பார்த்தா நீக்கப்பட முடியும். புரிஞ்சா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரால் எந்த டைம் பீரியட்ல வேணா அவரால் நீக்கப்பட முடியும். அதனால வந்து பார்த்தா ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பதவி காலம் கிடையவே கிடையாது. இது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 156 நீங்க பாத்துக்கோங்க. அவருடைய நிர்வாக அதிகாரம் தெரியும் இல்லையா? யாரெல்லாம் அவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவருக்கு என்ன நீதித்துறை சார்ந்த அதிகாரம் என்ன இருக்கு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அதிகாரம் இருக்கா இல்லையா, இல்ல டிப்ளமேட்டிக் அதிகாரம் இருக்கா இல்லையான்றதை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா 154ல சொல்லப்பட்டிருக்கும். 155 தான் நான் சொல்லிட்டேன். கவர்னருடைய இவர் வந்து பார்த்தா இவர் அப்பாயின்ட் பண்றது, அவருடைய நியமனத்தை பத்தி சொல்லக்கூடிய 155. ஹி இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, பிரசிடென்ட் தான் அவர் அப்பாயின்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் எந்த நேரத்தில் வேணா அவர் ரிமூவ் பண்ணிடுவார். சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றது 155. தவறா இருக்கிறது வந்து பார்த்தா ஆப்ஷன் டி தான். வந்து ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்றது நமக்கு கிடையாது இது. சரி, இது வந்து கொஞ்சம் சட்ட சிக்கலான ஒரு கேள்வினே எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டடி டீம் ஆன் பஞ்சாயத்து ராஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ பஞ்சாயத்து ராஜோடைய நிர்வாகத்தை குறித்து ஆய்வு செய்யப்படப்பட்ட குழு தான் அந்த ஈஸ்வரன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. சரி, இது கரெக்டா பார்த்தா இது கரெக்டா தான். ஒரு நியாய பஞ்சாயத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த நம்ம வீட்டுல சொல்லுங்க, வீட்டுலன்றதோட இந்த கட்ட பஞ்சாயத்து கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல. சிம்பிளா சொல்ல போனா அந்த நாட்டாம கான்செப்ட். பஞ்சாயத்துக்குள்ள வந்து பார்த்தா கண்டிப்பா நீங்க என்ன வைக்கணும், ஒரு கிராமம் இருக்குன்னா கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சண்டை சச்சரவுகளை அங்கேயே வந்து பார்த்தா நியாய பஞ்சாயத்து வச்சு நீங்க வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம நடைமுறைப்படுத்தல, பட் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து அது சம்பந்தப்பட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கலாமா, நியாய பஞ்சாயத்து ஒரு விஷயத்தை வைக்கலாமா, அது வச்சா சரியா இருக்குமா, இல்ல நீதித்துறையை எங்கேயாச்சும் அதை அஃபெக்ட் பண்ணிடுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. இதான் வந்து பார்த்தா GR ராஜகோபால் கமிட்டி. இது கரெக்டாக பார்த்தா கரெக்ட் தான். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜுடைய நிதி, ஸோ அவங்க நிதி குறித்து ஒரு ஆய்வு செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரிலாம் நம்ம நிதிகளை ஒதுக்கீடு பண்ணாக்கா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அதான் சந்தான கமிட்டி. ஓகேவா? இதெல்லாம் அப்படி வரிசையா வரும். 1961, 62, 63, இது வந்து 69 அடுத்த போட்ட கமிட்டி பாருங்க. 1961, இது 1962, இது வந்து 1963, இது வந்து பார்த்தா 1969ல போட்டிருப்பாங்க இந்த கமிட்டி. சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குறித்த குழு, அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்
ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1952 போட்டிருப்பாங்க. அந்த 2 குழுக்களும் வந்து பார்த்தா எப்படி செயல்பட்டுருக்குன்னு சொல்லி அது ஆராய போட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் குழு சரிங்களா. அப்படி ஒரு குழு போடப்பட்டிருக்கும். ஸோ கமிட்டி ஆன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருந்து நம்ம 2 எடுத்துக்கூடிய ஒன்று இந்த கமிட்டி வந்து பார்த்தா இது எப்படி வந்து செயல்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கறதுக்கான ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து பல்வந்த் ராய் குழு. இது ஒரு பாயிண்ட் வந்து பாருங்க 1960 இதே பேர்ல ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து தயா சௌபி அப்படின்றத அது தலைமை தாங்கிப்பாங்க. ஓகே, உங்க பேர் வந்து பார்த்தா தயா சௌபாய் அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. வி ராமநாதன்றது தப்பு. ஸோ அப்போ தவறாக இருக்கக்கூடியது என்ன அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான். கண்டிப்பாக அந்த கேள்வி உங்களுக்கு டஃப் தான் சரியா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இது இருந்து இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் தெரியாது தான். ஏன்னா இவ்வளோ டீப்பராக வந்து பார்த்தா பஞ்சாயத்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால ஒரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ப்ரிப்பரேஷனில் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதுல? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். சரி, ஓகே. பஞ்சாயத்து என்ன பண்ணலாம்? டாக்ஸ் போட முடியுமா அப்படி பார்த்தா டாக்ஸ் போடலாம். வரிகள், தீர்வைகள், சுங்க கட்டணங்கள் இதெல்லாம் போடலாம். 243H இதுக்கான ஆர்டிகல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான ஆர்டிகல் 243H பஞ்சாயத்துக்கு. அதே வந்து பார்த்தா 243Xன்றது முனிசிபாலிட்டிக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் போடக்கூடிய பவர். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். இப்போ அரசமைப்பு விதிகளின் அடிப்படையில் மத்திய நிதிக்குழு தான் வந்து பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக மானியங்களை வழங்குகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை, மத்திய நிதிக்குழு வந்து பார்த்தா யார் யார் கொடுக்கும் பாருங்க. அதுக்கான ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி பகிர்வுன்றதை அது கொடுக்கும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பஞ்சாயத்துக்கு எவ்வளவு நிதி பகிர்வுன்றதை யார் கொடுப்பாரு பார்த்தா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுப்பாங்க. மாநில நிதி ஆணையம் கொடுக்கும் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தா 243I இது வந்து பஞ்சாயத்துக்கு. அதே வந்து பார்த்தா முனிசிபாலிட்டிக்கு 243Y. அது என்ன சொல்லிருப்பாங்கன்னா 243Iல யாரை கொடுத்துருக்கோமோ அவங்க தான் முனிசிபாலிட்டிக்கு பார்ப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ முனிசிபாலிட்டிக்கும் அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஃபினான்ஸ் கமிஷன் தான். அதோட பேர் தான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். புரிஞ்சிருச்சா? அப்போ இது ஆர்டிகல் தான் வெவ்வேறு. பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தா யார் வந்து ஃபண்டை வந்து ஒதுக்கீடு பண்ணி தருவோம்னா அதுக்கான அது சொல்ற ஆர்டிகல் வந்து பார்த்தா 243I, முனிசிபாலிட்டிக்கு 243Y. சரி, இப்போ இந்த இதில் நம்ம 4 ஆர்டிகல் பார்த்துருக்கோம் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டு. அப்போ இந்த இடத்துல மத்திய நிதிக்குழு கிடையாது, மாநில நிதிக்குழு. அப்போ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை எது சரியானதுன்னு தான் கேள்வி. சரியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சரியான மட்டும் தான் கொஸ்டின். சரியா இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். ஓகேவா? 1 மட்டும் தான் வந்து பார்த்தா சரியா இருக்கு. சரி, இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின். இது வந்து கோரம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. சொல்ல பாருங்க, மக்களவை மாநிலங்களுடைய அன்றாட பணிகள் நடைபெற அவையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பங்கிற்கு குறையாமல் வருகை தர வேண்டும். இதோட பேர் தான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பேர் மினிமம் வந்தா நீங்க அந்த அவையை வந்து நீங்க நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தா அவையோட டோட்டல் மெம்பர்ஷிப். இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபா பாருங்க, லோக்சபா 545 பேர் இருக்காங்க. ஸோ 43 பேர் இருக்காங்க இப்போ. ஓகேவா? அதே வந்து பாருங்க இந்த இடத்துல 245 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் இருக்காங்க. அப்போ 10ல் 1 பங்கு, இது வந்து 1/10 போட்டிங்கன்னா 10ல் 1 பங்கு உறுப்பினராச்சும் நீங்க வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 55 பேர் வந்தா மட்டும்தான், 55 பேராச்சும் வந்தா மட்டும்தான் அன்னைக்கு அவை வந்து பார்த்தா நடத்த முடியும். இங்க அட்லீஸ்ட் 25 மெம்பர்ஸ் ஆச்சும் வந்தா மட்டும்தான் அன்னைக்கு அவை வந்து பார்த்தா நடத்த முடியும். இதோட பேர் தான் கோரம். சரியா? கோரம் பத்தி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க 100 சப்-கிளாஸ் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10ல் 1 பங்கு உறுப்பினர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, அவைத்தலைவர் பாருங்க அப்படின்னு சொல்றது 100 சப்-கிளாஸ் 3 இதை கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் 10ல் 1 பங்கு உறுப்பினர் வரல அப்படின்னா அன்னைக்கு அந்த அவை வந்து பார்த்தா ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்றது தான் 100 சப்-கிளாஸ் 4. ஓகேவா? கோரம் தொடர்பாக இருக்கக்கூடியது 100. நீங்க 100ன்றது காஸ்டிங் ஓட்டு மட்டும் பார்த்துருப்பீங்க. பட் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1/10 அப்படின்றது அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தா டி. ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாமா? இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து இப்போ 2026 மக்களவையுடைய சபாநாயகர் ஓகேவா, அவர் வந்து நிறைய பேர் வந்து நியமனம் பண்ணியிருப்பாரு. அப்படி யாரெல்லாம் நியமனம் பண்ணியிருக்கான்றது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், எக்ஸாம் போகும்போது இந்த டேட்டாஸை நீங்க தான் கிராஸ் செக் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய டேட்டா நம்ம கொடுத்தாச்சு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல மாறுச்சுன்னா அந்த டேட்டா நீங்க தான் பார்த்துட்டு போகணும். அதை நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டேட்டா நம்ம கொடுத்துடலாம். பொது கணக்கு இருக்குல்ல, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், இது வந்து பார்த்தா KC வேணுகோபால். ஓகே, ஆப்ஷன் வந்து பார்த்தா அந்த இடத்துல வரணும், 2 வரணும். ஸோ இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே 2 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மதிப்பீட்டு குழுக்கு வந்து பார்த்தா சஞ்சய் ஜெய்ஷ்வால் அவர் வந்து இருப்பாரு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தா 1. நீங்க எங்கேயாச்சும் ஆப்ஷன் 1 இருக்கா அப்படி பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மொதல் 2 பாயிண்ட் வச்சு ஆப்ஷன் பின்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பொதுத்துறை குழு பொறுத்த வரைக்கும் பைஜெயந்த் பண்டா அப்படின்றவர் வந்திருப்பார். பைஜெயந்த் பாந்தா அப்படின்றப்பார், இவர் 4. நெக்ஸ்ட் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் நலக்குழு, இது வந்து யார் பார்த்தீங்கன்னா வைபவ் சிங் சோலன்கி அப்படின்றவர் தான். சரிங்களா? வைபவ் சிங் சோலன்கி அப்படின்றவர். இப்போ ஆப்ஷன் வந்து 2143. இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி நீங்கள் ஸ்ட்ரகிள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் இதில் வந்து இது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோடைய முதல் இந்திய ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணகுமார் சிங்ஜி அப்படின்றவர். இது கரெக்டாக இருக்கா பார்த்தா கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, இது நமக்கு வந்து ஃபேமஸான புக்லேயே பார்த்துருக்கோம். செல்வி ஃபாத்திமா பிவி. சின்ன வயசுல நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. அப்பயே நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். பர்சன் ஹூ சர்வ்ட் அஸ் அ லாங் டேர்ம்
ஆஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. இது வரைக்கும் அதிக காலகட்டத்துக்கு கவர்னராக பணியாற்ற நபர் யாரும் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்றவர். அதே குறைந்த காலகட்டத்துக்கு, ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் கவர்னராக இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வி ராஜம்னா கொடுத்துருக்காங்க. இவர் கிடையாது. ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்கும் பாருங்க, ஜஸ்டிஸ் ஒரு நீதிபதி தான் எம் இஸ்மாயில் அப்படின்றவர். இவர் வந்து எத்தனை நாளைக்கு தான் இருந்திருக்காரு? 9 நாளைக்கு தான் இருந்திருக்காரு. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு 9 டேஸும் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து 7 டேஸும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இருந்திருக்காரு. வந்து ஹார்ட்லி போனால் ஒரு 8 or 9 டேஸ் இவ்வளோதான் வந்து பார்த்தா ஒரு பதவியில் இருந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு தான் வந்து ஒரு கவர்னராக செயல்பட்டு இருக்காரு. இது வரைக்கும் குறுகிய காலகட்டத்துக்கு கவர்னர் இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு யாரும் பார்த்தா வந்து எம் இஸ்மாயில் அப்படின்றவர் தான். ஸோ இதுதான் இந்த இடத்துல மிஸ் மேட்ச் ஆயிருக்கக்கூடியது. ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த இடத்துல டி அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் ஞாபகமா அக்டோபர் 27 நவம்பர் 3 வரைக்கும் இந்த ஞாபகம் பார்த்தா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை நம்ம ஞாபகம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பேர் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 120th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் there shall be council of minister and with the chief minister to head aid and advise the governor on the exercise of his function. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ஆர்டிகல் தான் திருப்பி வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் பாயிண்ட் தான். ஒன்றும் இல்லை, கவர்னரோட பணிகளை செயல்படுத்துவதற்கு அவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும். நான் சொன்னா அவர் உதவி செய்யறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் முதலமைச்சர் தலைமையில ஒரு அமைச்சரவை குழுன்றது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஆர்டிகல் ஏற்கனவே பார்த்துட்டோம். 163 அதுதான் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஆர்டிகல் தான் 74 கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? குடியரசுத் தலைவர் பாருங்க, பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தா உதவத்துக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் பிரதமர் தலைமையில ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும். பிரதமர் தலைமையில யார் இருக்கணும்? ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் 74 ஆர்டிகல். ஸோ ரெண்டு ஒரே பாயிண்ட் தான். ஓகேவா? 164 ரொம்ப சிம்பிள் தான். 164 என்ன சொல்லுவாங்க? சிஎம் அப்பாயின்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா கவர்னர் தான் சிஎம் அப்பாயின்ட் பண்ணுவாரு. பிற அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க அப்பாயின்ட் பண்றதும் கவர்னர் தான். ஆனா யாருடைய பரிந்துரைப்படி? சிஎம் உடைய பரிந்துரைப்படி பிற அமைச்சர்களை அவர் அப்பாயின்ட் பண்ணுவார், கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார். 164 இதே கான்செப்ட் மத்திய அரசு வந்து பார்த்தா ஆர்டிகல் 75 இருக்கும். 165 ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பார்த்தா அட்வொகேட் ஜெனரல், மாநிலத்தோடைய தலைமை வழக்கறிஞர், இவர் அப்பாயின்ட் பண்றது கவர்னர் தான், அவருடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்யறது கவர்னர் தான் அப்படின்றதுலாம் அங்க கொடுத்துருப்பாங்க. 168 சட்டமன்றத்துடைய அமைப்பு. அதாவது யார் யாரெல்லாம் பார்த்தா சட்டமன்ற மேலவை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டப்பேரவை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவர்னர், இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் 168. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 168 ரொம்ப முக்கியமானது தான். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போய் பாருங்க. சரி, அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். சட்டமன்ற மேலவை வேணுமா வேணாமான்னு சொல்றது ஆர்டிகல் என்ன பார்த்தா 169. அது வேணுமா வேணாமா எப்படி நீக்கிறது அது சொல்றது. அதே வந்து பார்த்தா சட்டப்பேரவை இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 170, சட்ட மேலவை பத்தி சொல்ற ஆர்டிகல் 171. இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் போட்டோம்னா மலவளும் போயினே இருக்கும். அது மட்டும் ஓகேவா? அப்படி இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. மேபி இதை தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்ற ஆர்டிகல்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஓகே சும்மா போர் அடின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு வரோம், அவன் ஏதாவது ஒரு பக்கம் சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி உட்காராதீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்றாதீங்க. ஏன்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் கண்டிப்பா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், கண்டிப்பா தேவைப்படும். டிஃபிகல்ட்டா கொஸ்டின் கேட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம மண்ணனே நமக்கு தான் அப்படி வந்து போயிடும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க என்னன்னே தெரியல தம்பி, இன்னும் வாய்க்கு வர நம்பர்லாம் அடிச்சு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம், மேபி இருக்கலாம். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவ்வளோ ஆர்டிகல்ஸ் தேவை. 169 அப்படின்றது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்றதா இல்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதா பத்தி சொல்லக்கூடியது. அதே அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பத்தி சொல்றது 171. ஏன்னா அந்த அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. 168, 169, 170, 171 கண்டிப்பா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு தேவை. இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தா ஏன்றதை நம்ம எப்பயும் பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை விஎன் காட்கில். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அந்த விஎன் காட்கில் கமிட்டி எந்த வருஷன்றதா கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து வச்சாச்சு. அப்போ எந்த வருஷம் சொல்லியாச்சு. பட் இதுல வந்து எது பொருந்தலன்னு தான் கேள்வி, எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பாருங்க, இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, பஞ்சாயத்து ராஜோட அமைப்போட பதவி காலம் 5 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லி இவங்க கொடுத்த பரிந்துரை முக்கியமான 5 இயர்ஸ். இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம்ல, ஓகே 5 இயர்ஸ் எடுத்து பாருங்க. பஞ்சாயத்துக்கு 5 ஆண்டு காலம் தான் வந்து பார்த்தா அதோடைய பதவி காலம் சொல்ற ஆர்டிகல் வந்து பார்த்தா 243 இ. அதே வந்து பார்த்தா முனிசிபாலிட்டிக்கு 243 யூ. எங்கேயும் 2 ஆர்டிகல். ஐயோ பாவன்ற மாதிரி எனக்கு ஆர்டிகல் சொல்றதுக்கு. ரெண்டாவது, மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத் அட் ஆல் 3 லெவல் ஷுட் பி டைரக்ட்லி எலெக்டட். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தா நேரடியாக நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தா அவங்க கொடுத்துருக்கூடிய பரிந்துரை. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத ஒரு அமைப்பு வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், அமைக்கணும். எல்லா பஞ்சாயத்துக்கும் நம்ம அமைக்கணும். அப்பதான் வந்து பார்த்தா அதுக்கான ஃபினான்ஸ் வந்து பார்த்தா அலோகேட் பண்ண முடியும். இதை நம்ம பண்ணிட்டோம். அதான் ஆர்டிகல் சொல்லிட்டேன். 243 ஐ இருக்கு, 243 ஒய் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தா காட்கில் கொடுத்தது தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஜில்லா பரிஷத்துடைய சிஇஓவா இருக்கணும், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரா இருக்கணும்னு சொல்லி சொன்னது யாரும் பார்த்தா பல்வந்த் ராய் மேத்தா. 1957 போட்டிருப்பாங்க இல்லையா, பல்வந்த் ராய் மேத்தா தான் இப்படி சொல்லியிருப்பாரு. பட் விஎன் காட்கில் கமிட்டிக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப தவறா இருக்குது ஆப்ஷன் பார்த்தா டி. புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் இதை தவறா இருக்குது டி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கமிட்டிஸ் பாருங்க, இதுவுமே வந்து பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது தான். இது என்னன்னா, தமிழ்நாட்டில் போடப்பட்ட கமிட்டிஸ் ரிலேட்டட் டு வில்லேஜ் பாடிஸ். நான் சொன்ன மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன கமிட்டிஸ் போட்டிருக்காங்க, இந்த 3 கமிட்டிஸ் போட்டிருக்காங்க. இது எது வந்து தவறா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சி ஜெயின் கமிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்சி ஜெயின் கமிட்டி இருக்கு. இதை ஃபார்ம் பண்ணது பாருங்க 96 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க.
ரிப்போர்ட் 97 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கோசி மணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கேசி மணின்றதை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். கோசி மணி கமிட்டினே இருக்கும் தமிழ்ல, இப்படி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அடுத்த ஆண்டு 98 போட்டிருப்பாங்க, 99 ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. அப்படியே 96, 97, 98, 99 இப்படி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம் கே ஸ்டாலின், அதான் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்காரு அவரு. ஸோ எம் கே ஸ்டாலினுடைய கமிட்டி இருந்துச்சு. இது வந்து அன்னைக்கு டைம் பீரியட்ல இவர் இருந்திருப்பாரு, சிஎம் வந்து பார்த்தா கலைஞர் இருந்திருப்பாரு. கலைஞர் டைம் பீரியட்ல இவருடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2007. ஏன்னா 2006-11 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அந்த டைம்ல 2007 கருணாநிதியால அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் அவரோட எம் கே ஸ்டாலினோட தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2007. அப்ப இந்த 3 கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கிறது இவர் தான். சங்கரன் குழுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தா சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ தவறா இருக்குது. கிராம அம்பேத்கருக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது தமிழ்நாட்டுக்கும். ஸோ அப்போ வந்து சங்கரன் கமிட்டி தான் குரூப்ல 2. ஓகே, நம்ம தூக்கிடலாம். அவ்வளோதான் அதோடைய பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஸ்பீக்கர் இஸ் இன்கரெக்ட்? ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இது வந்து எது தவறா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பார்க்கலாமா? ஸோ இவர் தான் பாருங்க பார்லிமெண்டரி செக்ரட்டரியோட ஹெட். இவர் தான் பாருங்க. இவர் நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர். சரிங்களா? இப்போ நிர்வாக அளவில் இவர் தான் தலைவர். சபாநாயகரை பத்தி சொல்ற ஆர்டிகல் நான் சொல்லிட்டேன் 93 இதான் சொல்லும். ஆர்டிகல் வந்து பார்த்தா லோக்சபாவுடைய சபாநாயகரை பத்தி சொல்றது ஆர்டிகல் 93. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஹி ஆர் ஷி பிரைசைட் ஓவர் த சீக்ரெட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். இது கரெக்ட் தான். பிரதமருடைய பரிந்துரைப்படி இவர் என்ன பண்ணுவார், நாடாளுமன்றத்துக்கு ரகசிய கூட்டத்தை வந்து ஏற்படுத்துவார். அந்த ரகசிய கூட்டத்துக்கு இவர் தான் தலைமை தாங்கி நடத்துவார். இது கரெக்டாக பார்த்து இதுவும் கரெக்டாக தான். ஓகே, இது வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயம். ஹி ஆர் ஷி அப்பாயிண்ட்ஸ் த சேர்மன் ஆஃப் ஆல் பார்லிமெண்டரி கமிட்டிஸ். இதுவும் சூப்பர் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழுக்களுடைய தலைவரை இவர் தான் வந்து பார்த்து நியமனம் செய்வார். ஸோ நிறைய பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்குல்ல, எல்லா பார்லிமெண்டரி கமிட்டிஸோட ஹெட் இவர் தான் சொல்லி அப்பாயின்மெண்ட் யார் பார்த்தா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ இது மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் போகலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் டை டியூரிங் voting on bill in the house, he or she exercise casting vote under article 110. 110 எது படிச்சிருக்கோம்? மணி பில் படிச்சிருக்குமா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மசோதா மீது வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப சமநிலையானது டை வந்துச்சு, ஓட்டு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லோக்சபால ஒரு 543 பேர்ல ஒரு டைம் பீரியட்ல ஒரு 500 பேர் இருந்திருக்காங்க. 250 பேர் அந்த மசோதா வந்து விவாதம் செய்யும்போது வேணுன்றாங்க, அந்த மசோதா கண்டிப்பா வேணுன்றாங்க. இன்னும் 250 பேர் கரெக்டாக எக்ஸாக்ட்லா அந்த மசோதா வேணான்றாங்க. ஈக்குவல் ஓட்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து மொத்த ஓட்டு வந்து டைல இருக்கு. அப்ப இந்த டைல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல தன்னுடைய இறுதி வாக்க போடுவார். அதான் முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காஸ்டிங் ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த அவை தலைவர் தான் இருக்குது. லோக்சபா வந்தாக்கா ஸ்பீக்கருக்கு இருக்கு, ராஜ்யசபா வந்தாக்கா சேர்மனுக்கு இருக்கு. இப்படி இருக்குன்னு சொல்ற ஆர்டிகல் வந்து பார்த்தா 100. ஆர்டிகல் வந்து பார்த்தா 100. நீங்க ஆர்டிகல் என்ன கொடுத்தாச்சு? 110 கொடுத்தாச்சு. அப்போ வந்து தப்பு. ஸோ ஆர்டிகல் வச்சிருக்காங்க ட்விஸ்ட், நம்பர்ல மட்டும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 100 தான் கரெக்டான ஒரு பாயிண்ட். ஆப்ஷன் டி தான் தவறா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A member of parliament can automatically choose to speak in any language listed in 8th schedule அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பாருங்க 8வது அட்டவணையில இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க, லோக்சபால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ராஜ்யசபால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆக்சுவலா இவங்க எந்த மொழியில பேசணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 120. லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் பார்லிமெண்ட். எந்த மொழியில பேசலாம்? அவங்க ஒண்ணு ஹிந்தியில பேசலாம், ஓகேவா? அப்படி இல்லையா இங்கிலீஷ்ல பேசலாம். இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு மொழியில பேசுறீங்க, 8வது அட்டவணை சார்ந்த ஒரு மொழியோ இல்ல 8வது அட்டவணை கொடுக்காத ஏதாச்சும் ஒரு மொழி, உங்களுடைய தாய்மொழி இருக்குன்னு வச்சுக்கோமே, மதர் டங் இருக்கு. அப்போ உங்க மதர் டங்க் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா, எந்த அவையோட உறுப்பினராக இருக்கீங்களோ அந்த அவை தலைவர்கிட்ட நீங்க முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். லோக்சபால பேச போறீங்கன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் கிட்ட நீங்க முன் அனுமதி வாங்கணும். ராஜ்யசபா உறுப்பினர் ராஜ்யசபால பேச போறாரு அப்படின்னா ராஜ்யசபாவுடைய சேர்மன் இருக்காருல்ல, அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க பேசணும். ஆனா இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணலாம், நீங்க மட்டும் எந்த ஒரு இதுவே இல்லாம நீங்க மட்டும் பேச ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி பேச முடியாது. கூப்பிட்டு கண்டிப்பா தப்பு. முதல் பாயிண்ட் அவுட். The presiding officer permission is required only for languages not mentioned in 8th schedule அப்படின்னு அப்படியும் கிடையாது. பாருங்களேன், இந்த பாயிண்ட்ல 8வது அட்டவணையில் குறிப்பிடப்படாத மொழிகளில் பேசுவதற்கு மட்டும்தான் நீங்க அவைத்தலைவர்கிட்ட அனுமதி தேவைப்படுகிறதுன்னு இருக்காங்க. அப்படிலாம் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிக்கும் சரி, 8வது அட்டவணை இல்லாத மொழிக்கும் சரி, நான் சொல்றேன் ஹிந்தி இங்கிலீஷை தாண்டி எந்த மொழியை நீங்க பேசத்தாந்தாலுமே அவைத்தலைவர்கிட்ட நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கணும். 8வது அட்டவணைக்கு மட்டும் வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேஸ் அங்கே கிடையாது. இந்த 2 லாங்குவேஜ் தவிர்த்து எந்த லாங்குவேஜ் பேசினாலும் நீங்க என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான் தவறு தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப நீங்க டீப்பரா தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஐ திங்க் எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இதெல்லாம் தெரியுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சரி, ரொம்ப டீப்பரா பார்த்தா மட்டும் தான் புரிய வரும். ஸோ இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் பார்த்தா பி. ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் பொறுத்து ஜாயின்ட் சிட்டிங் பத்தி அடிக்கடி கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். ஸோ ஜாயின்ட் சிட்டி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், கூட்டு கூட்டம்ன்றது
எந்த சூழல கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து சாதாரண ஒரு மசோதா, ஆர்டினரி பில், சாதாரண மசோதாக்கு மட்டும்தான் கூட்ட போறோம். அதே வந்து பார்த்தா பண மசோதா, மணி பில்லுக்கு வந்து பார்த்தா கூட்ட முடியாது. மணி பில்லுக்கு கூட்ட முடியாது. சட்ட திருத்த மசோதா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, 110, இதுக்கும் நம்ம கூட்ட முடியாது. வந்து 368, இதுக்கு நம்ம கூட்ட முடியாது. இப்போ ஒரு சாதாரண மசோதாக்கு மட்டும் தான் என்ன பண்ணலாம், கூட்டத்தை கூட்டலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பார்லிமெண்டரி ஹிஸ்டரியில 3 முறை மட்டும் தான் வந்து பார்த்தா மசோதான்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு கூட்டத்துல. அதுல முதல் மசோதா பாருங்க, டவுரி ப்ரொஹிபிஷன் பில் 1960 போட்டு 61 நடைமுறைக்கு வந்துச்சு. நீங்க இதுதான் வருஷமா படிப்பீங்க, 1961. ஓகே, வரதட்சணை தடுப்பு மசோதா அப்படின்னு சொல்லி மசோதா இருக்குமா, இது வந்து பார்த்தா முதல்ல கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் பில் இதுதான். பேங்கிங் சர்வீஸ் கமிஷன், இது வந்து பார்த்தா ஆக்சுவலா 1997ல போட்டு 98ல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 2வது பில்லு. பொடா ஆக்ட்னு கேள்விப்பட்டிருக்குமா, பொடா ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் அப்படின்னு சொல்லி 2002ல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பாஸ் பண்ணியாச்சு ஜாயின்ட் சிட்டிங்ல. ஜாயின்ட் சிட்டிங் வந்து கூட்டம் எப்போ வரும், லோக்சபா வந்து சொல்ற விஷயத்த ராஜ்யசபா கேட்கல, இல்லை லோக்சபா ஒரு மசோதா தாக்கல் பண்ணி 6 மாசத்துக்கு ராஜ்யசபா கிடப்பில் போட்டுருச்சு, இல்லை ராஜ்யசபா வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணி லோக்சபா 6 மாசத்துக்கு கிடப்பில் போட்டுருச்சு, இல்லை லோக்சபா கொடுத்த பரிந்துரையை ராஜ்யசபா ஏற்றுக்கல, ராஜ்யசபா கொடுத்த பரிந்துரை லோக்சபா ஏற்றுக்கல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாவே கூட்டி ஒரே இடத்துல உட்கார வைப்பாங்க. அது ஒரு பேர் தான் ஜாயின்ட் சிட்டிங். இந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து எந்த நாட்டுல இருந்து கொண்டு வரப்படுறதுன்னா ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு வரப்படுறது. ஆஸ்திரேலியா நாட்டில் தான் ஜாயின்ட் சிட்டிங் கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ ஜாயின்ட் சிட்டிங் ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் இருக்கு, அதான் 108. இந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறது வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர், எல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தா அழைப்பு கொடுப்பாரு. கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாரை பார்த்தா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், இவர் தான் தலைமை தாங்குவார். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா உண்டு. ஓகேங்களா, கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுதான் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்காது. சரி, வாழவன் சொல்லிட்டு போயிட்டோம்ல, இது நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம், இது வந்து கடைசி 3வது பில். ஃபர்ஸ்ட் பில் என்ன, டவுரி ப்ரொஹிபிஷன் பில் தான். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ஓகேவா, இந்த பாயிண்ட் எடுத்தாச்சா. ஸோ அப்புறம் இது வரைக்கும் எத்தனை பில் தான் வந்திருக்கு, 3 பில் தான் வந்திருக்கு, கரெக்ட் தான். இப்போ இது வரைக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க, ஜாயின்ட் சிட்டிங் கேன் நெவர் பி கால்டு டு ரிசால்வ் டெட்லாக் ஆன் மணி பில். நான் ஏற்கனவே சொல்றேன்ல, பண மசோதாவுக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி இதை கொண்டு வர முடியாது. சட்ட திருத்த மசோதாவுக்கும் உங்களுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். அப்போ கரெக்டா இருக்குது பி, அது மட்டும் தான். 2 and 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தா கரெக்ட் தான் இல்லையா. ஸோ கூட்டம் மூலம் இது வரைக்கும் 3 மசோதாக்கள் வந்திருக்குது. இப்படி ஒரு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் பாருங்க, எந்தக்கு நிதி மசோதா இல்லை பண மசோதா, இதுக்கு வந்து பார்த்தா கூட்டவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து பின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். அது 7வது அட்டவணை, 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இதை பார்த்துருக்கோமா. 7வது அட்டவணை தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அது. ஆர்டிகல் 246 அதெல்லாம் போய் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பட்டியல்கள் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இப்போ பாருங்க, மத்திய பட்டியல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், மாநில பட்டியல் செகண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் 3வது லிஸ்ட். ஆரம்பத்தில் 97 இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 66 இருந்துச்சு, அப்புறம் இடத்துல 47 இருந்துச்சு. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1976ல ஒரு 5 துறைகள். ஒன்று என்னது, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், அதுக்கப்புறம் வனவிலங்கு மற்றும் பறவைகளுடைய பாதுகாப்பு, நெக்ஸ்ட் நீதி நிர்வாகம் அப்படின்ற ஒரு 5 விஷயங்கள் இருந்துச்சு. இந்த 5 விஷயம் எங்க இருந்துச்சுன்னா மாநில பட்டியல் இருந்துச்சு. மாநில பட்டியல் வந்து அப்படியே தொப்படியும் தூக்கி வந்து என்ன பண்ணிட்டோம், பொதுப்பட்டியல் போட்டோம். அப்போ 5 மைனஸ் போயிடுங்க, 66 இருந்தது, 5 போயிடுச்சு, 61. இங்க 47 இருந்துச்சு, 5 உள்ள இருந்து சேர்ந்துருச்சு, மொத்தம் எவ்வளவு இருக்கும், 52. இங்க அதுக்குள்ள ஒரு 3 ஆண்ட் ஆயிட்டு இருக்கும், ஒரு 100 இருந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு பட்டியலை பொறுத்த வரைக்கும். 2017ல ஜிஎஸ்டி வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால முதல் பட்டியலில் இருக்கக்கூடிய 2 அதிகாரம் போயிடுச்சு. வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 2 அதிகாரம் மாநில அரசுக்கான அதிகாரம் போயிடுச்சு. அப்ப 2017க்கு அப்புறம் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மத்திய பட்டியல் 98 இருக்கு, மாநில பட்டியல் 59 இருக்கு, பொது பட்டியல் அப்படி 52 இருக்கு. ஸோ இந்த 3 டேட்டா இருக்கு. 3 டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல கொஸ்டின்ல இந்த 42வது சட்டத்திட்டப்படி என்னென்ன துறைகள் தூக்கி மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியல பொதுப்பட்டியல போட்டிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இதுல வந்து எது வராதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. வந்து எது பொருந்தாது வராத லிஸ்ட் எதுன்னு பார்த்தா எல்லாமே வரும். அப்போ வராது எதுவுமே இல்லை. ஓகே, இதான் ஒரு பாயிண்ட். தவறானது எது இல்லை, தவறானது எதுவுமே இல்லை. 5மே வந்து பார்த்தா சரியான ஒரு பாயிண்டா இருக்கு. ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் இது. ஓகே, ஃப்ரீக்வெண்டா கேட்ட கொஸ்டின் கூட. சரி, நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு. மொத்தமா வந்து பார்த்தா தேசிய கட்சிகள் 6 கட்சிகள் தான் இருக்கு. அதனுடைய சிம்பிள்ஸை கேட்டிருக்காங்க. அந்த சிம்பிள்ஸை பார்த்தோம்னா பாரதிய ஜனதா நம்ம தெரிஞ்சிருக்கோம், லோட்டஸ் ஃபர்ஸ்ட் கார்டு தான். ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் இது வச்சிருப்பாங்க. ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் ஆக்சுவலி முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை, இது நம்ம தூக்கியாச்சு. இருந்தாலும் ஃபிளவர் அண்ட் கிராஸ் அவங்களுடைய கட்சி. ஓகேவா. நெக்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ மார்க்சிஸ்ட். இது வந்து பார்த்தா கிளாக்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்க, ஹேமர் அண்ட் சிக்கிள் அண்ட் ஸ்டார், ஹேமர் சிக்கிள் அண்ட் ஸ்டார். ஓகே, இதுதான் அதோடைய பாயிண்ட். பாருங்க, கிளாக்னு கொடுத்தாச்சு, தப்பு. ஹேமர் சிக்கிள் அண்ட் ஸ்டார், இதுதான் வந்து அவங்க வரணும். சரியா, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இது நம்ம தெரிஞ்சிருக்கோம், 3 பார்த்துட்டோமா. அடுத்து நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, இது வந்து என்பிபி வந்து புக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து பார்த்தா ப்ரூம் ஸ்டிக். ஆக்சுவலி வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை. ஓகேவா, இது இருந்திருக்கு. இதெல்லாம் அடிஷனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இப்போ தற்பொழுது பார்த்தா 6 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 9 நேஷனல் பார்ட்டிஸ் இருந்துச்சு. 3 வந்து பார்த்தா தன்னுடைய அந்தஸ்து வந்து பார்த்தா இழந்துருச்சு. சரியா, இது நீங்கள் எலெக்ஷன் டாபிக்ல படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் தவறான இணைய தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க தேசிய கட்சி. ஓகே, தான் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் 138வது கொஸ்டின். இது வந்து இந்த மசோதா பத்தி கேட்கப்பட்டிருக்கு.
பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் பத்தி ஆக்சுவலாக ஒரு 3 பேர் அட்டம் எடுத்திருப்பாங்க. ஒரு 65வது சட்டத்திருத்த மசோதாவை ராஜீவ்காந்தியோட டைம் பீரியட்லேயே 1989ல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நகர்பாலிகா அப்படின்னு சொல்லி மசோதா. அந்த நகர்பாலிகா மசோதா ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா லோக்சபாவில் பாஸ் ஆயிருக்கும், ஆனால் ராஜ்யசபா என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது 1989 நடந்த விஷயம். அதுக்கப்புறம் 1990ல் விபி சிங் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு, ஆனால் லோக்சபாவே கவிழ்ந்துருச்சு. அதனால அந்த மசோதா அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 1991 PV நரசிம்மர் வந்திருப்பாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் குடியரசு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் 73வது சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம் சொல்லி கொண்டு வரப்பட்டு பகுதி 9, 9A, அட்டவணை 11, அட்டவணை 12 இது ரெண்டு கொண்டு வந்திருப்பான். ஓகே, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை பார்த்தாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் இது கரெக்டாக பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக தான். எதுக்காக இது கொண்டு வந்தாங்க பாருங்க, நகராட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு அந்தஸ்தை வழங்குவதன் மூலம் அவற்றை வலுப்படுத்துவதும் சீரமைப்பதும் இம்மசோதாவின் நோக்கமாகும் அப்படின்றதான். இது கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த அமைப்பை வந்து நீங்க கொண்டு வரது, அதாவது அரசமைப்பு அந்தஸ்து அர்த்தம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வைக்கிறது. எப்படி வச்சிருக்கோம், நம்ம பகுதி 9 வச்சிருக்கோம், பகுதி 9A வச்சிருக்கோம். இப்படி கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க இதை வச்சாதான் நீங்க என்ன பண்ணலாம், அவற்றை என்ன பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், வலுப்படுத்த முடியும். அதை நீங்க என்ன பண்ண முடியும், சீரமைக்க முடியும். அப்ப சீரமைக்கிறதுக்கு வலுப்படுத்துறதுக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மசோதாவை என்ன பண்றாரு, கொண்டு வராரு. புரிஞ்சுச்சுல? இதை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுனால தான் இப்படி ஒரு மசோதாவை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு சட்டத்திருத்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படின்ற கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்டா இருக்கான்னு பார்த்தா எக்ஸாக்டா கரெக்டா. அப்ப ரீசன் அசிஷன் ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கம் ஆகும். ஒன்றோட ஒன்று பார்த்தா பெர்ஃபெக்டா பொருந்துருது. அப்ப ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல A அப்படிதான் வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. இதுலயும் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா தவறானது தான். இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இது வந்து யாருடைய தலைமையில வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து 1966ல் வச்சிருக்கோம், அமைக்கப்பட்டிருக்கும். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு. இது வந்து மொராஜி தேசாய் அவருடைய தலைமையில தான் வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்தா கரெக்ட் தான். இவங்க வந்து எப்போ வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சப்மிட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களோட ரிப்போர்ட் பாருங்க, அவங்களுடைய இந்த ஆணையம் வந்து பார்த்தா மத்திய அரசிடம் தனது அறிக்கையை வந்து பார்த்தா எப்போ வச்சிருப்பாங்கன்னா 1969. இந்த ஆண்டு கரெக்டாக பார்த்தா கரெக்ட் தான். 66ல் போடப்பட்டிருக்கும், அறிக்கை வந்து பார்த்தா 69 வச்சிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டும் வந்து பார்த்தா கரெக்ட். இவர் ஆக்சுவலா இந்த கமிட்டின்றது எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படின்னா பகுதி 11 இருக்குல்ல, அது மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட உறவு. இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய உறவுகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, அதை ஆராய்ச்சி செய்வதற்காக. பாயிண்ட் பாருங்க, மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக. இதை என்ன மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை நீங்க வந்து நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு சூழல் வந்து பார்த்தா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 பரிந்துரைகளை கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக தான், 22 பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த 22 பகுதி பரிந்துரைகளை அரசாங்கம் எத்தனை விஷயத்தை நடைமுறைப்படுத்துச்சுன்னா ஒன்றுத்த கூட பண்ணல. அவ்வளவுதான். அப்புறம் எது கிடையாது அப்படின்னு இருக்கும்ல, ஒன்றுத்த கூட பண்ணவே இல்லை. அப்ப பாருங்க, இங்க 22 பரிந்துரைகளை இது வரைக்கும் 12 பரிந்துரைகளை செயல்படுத்தப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க. தப்பு. 12 recommendations implemented so far அப்படின்னு இருக்கா? No recommendations have been implemented so far. ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட இது வரைக்கும் அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை. இப்போ தவறாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா ஆப்ஷன் D தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ராமேஸ்வர் பிரசாத் இந்த 2006ல் பிரசிடென்ட் which of the following options outlines the constitutionally valid courses of action for governor for making decision after the result of Tamil Nadu Legislative Assembly election 2026. ஸோ ஓகே, இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ராமேஸ்வர் பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. ஸோ இந்த ராமேஸ்வர் பிரசாத் வழக்கில் ஒரு சில மேற்கோள் காட்டிருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷனலி நீங்க எந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த வழக்கில் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு சரிங்களா, இந்த கேஸோடைய தீர்ப்பு அடிப்படையாக கொண்டு 2026ஆம் ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கவர்னர் வந்து முடிவு எடுப்பதற்கான அரசமைப்பு ரீதியான செல்லுபடியாகும் செயல்முறை எது? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி எந்த பாயிண்ட்டை கவர்னர் வந்து பார்த்தா ஹேண்டில் பண்ண முடியும், எந்த தீர்ப்பின் படி இந்த ரமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2006ல் கொடுத்துருக்கூடிய தீர்ப்பின் படி நீங்க கவர்னர் எப்படி செயல்படலாம் அப்படின்றது. எடுத்த உடனே கவர்னர் கேன் ரெக்கமெண்ட் த டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி. ஸோ எடுத்த உடனே நீங்க எப்படி வந்து அசம்பிளி வந்து டிசால்வ் பண்ண சொல்லி நீங்க சொல்ல முடியும்? அவையன்னு கூடவே இல்லை, ஏற்கனவே ஏற்கனவே இருந்த அசம்பிளி தான் வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. 5 ஆண்டுகளுடைய பதவி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு இந்த பாயிண்ட் வந்து எடுத்த உடனே நீங்க டிசால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா இது இப்படி ஒரு பாயிண்டே இல்லை, இது தூக்கிற வேண்டியதான். கவர்னர் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்வைட் த ப்ரீபோல் அலையன்ஸ். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் ஏற்கனவே சொன்னேன். ப்ரீபோல் அலையன்ஸ் பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஆளுநர் கட்டாயமா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சியை தான் நீங்க அழைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தா கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, யாருக்கு வந்து எந்த ஒரே ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சி நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அழைக்கணும். ரெண்டாவது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்வைட் த ப்ரீபோல் அலையன்ஸ் சொல்றாங்களா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சியை அழைக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, தேர்தலுக்கு பிந்தைய கட்சியை பற்றி அழைக்கிறது. இந்த மூணுமே வரனா மட்டும்தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க என்ன பண்ணலாம், அழைக்கலாம். சரி ஓகே, அடுத்து பாருங்க, கவர்னர் மஸ்ட் இன்வைட் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டு எக்ஸ்ப்ளோர் த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது. இதுதான் கரெக்ட். ஏன் கரெக்ட்னா, நீங்க இதை மட்டும் தான் கண்டிப்பா தான் செய்யணும் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன்ல பாருங்க,
ஆளுநர் கட்டாயமா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சியை தான் அமைக்கணும்னு இருக்காங்க. கட்டாயமா அமைக்கணும்லாம் அங்க கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு பாயிண்டே கிடையாது. அரசு என்ன பண்ணலாம், அரசு அமைப்பதற்காக வாய்ப்பை ஆராய தனி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியை வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அழைக்க வேண்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்க, அடுத்தது கவர்னர் ஷுட் பிளேஸ் த அசம்பிளி சஸ்பெண்ட் அனிமேட்டட் அண்டர் ஆர்டிகல் 356 கண்டென்ட் அலையன்ஸ் ஃபார்மலி சப்மிட்ஸ் பிசிக்கல் ஹெட் கவுண்ட் அண்ட் சைன்ட் லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் 1 year. இது வந்து தப்பு தான். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சியை தான் நீங்க நடைமுறைப்படுத்தணும், அது பிரசிடென்ட் ரூல் தான் நீங்க நடைமுறைப்படுத்தணும். எப்போ வரைக்கும் மெஜாரிட்டி வர வரைக்கும் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணுன்றது இது வந்து தவறான ஆப்ஷன். சார் நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஆப்ஷன் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி, அப்படின்னாக்கா ப்ரீ போல் அலையன்ஸ், அப்படின்னாக்கா போஸ்ட் போல் அலையன்ஸ், அப்படின்னாக்கா சிங்கிள் அட்ஜஸ்ட் பார்ட்டி. நீங்க இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரீ போல் அலையன்ஸ் தான் கூட்டாகணுன்றது தப்பு. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் நீங்க சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஓகே, ராஜ்பவன் அப்படின்றத ரோக் பவன் மாத்திருப்பாங்க கவர்னருடைய ஆபீசர். ஸோ பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டின் லோக் பவன் தொடர்பான நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப ராஜ்பவன் என்பதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லோக் பவன் என்று என மாறியதை வெளிப்படுத்தும் வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகாரப்பூர்வமாக இணையதளத்துல உள்ளிட்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா. ஸோ டிஜிட்டலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜ்பவன் என்ற நேமுக்கு பதிலாக எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, லோக் பவன் சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இது கரெக்டாக பார்த்தா கரெக்ட் தான். ஸோ ப்ரெசென்ட்டா இந்த மாற்றம் நிகழ்த்தும் பொழுது யார் வந்து கவர்னரா இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இவர் தான் இருந்திருக்காரு. சரிங்களா? இவரோட டைம் பீரியட் தான் வந்து பார்த்தது தற்பொழுது இப்படி ஒரு விஷயத்த செய்யப்பட்டிருக்குது. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்தா 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப 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 நீங்க தெரிஞ்சுட்டு போகக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ராஜ்பவன்ன்றது லோக் பவனை மாறி இருக்கிறது கூட தெரியாது. இப்போ நீங்க நியூஸ் பார்ப்பீங்க, நியூஸ் பார்க்கும்போது கூட பாருங்க பின்னாடி அந்த லோக் பவன் ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்க, பேரே இருக்கும் பாருங்க. ஸோ லோக் பவன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ்ல நிறைய ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. தெரியலனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. அதான் முக்கியமானது. எல்லாத்தையும் சொல்றதே போதும், நம்ம மட்டும் அடுத்த வேலையை பார்க்கலாம். நிறைய பேர் என்னது இது கேட்கறதுக்கு போறது கிடையாது. ஏன்னா 1.5x தான் வச்சு பார்க்கலாம். 1.5x வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. ஒரு சில தான் 2x போட்டு வைக்கும். 2x போட்டால் என்னத்த நான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் இந்த வீடியோவில், அப்படி இருக்கும். சரி, ஓகே பாருங்க. பட் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளீனாக வந்து தெரிஞ்சுட்டு போங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் 142nd கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் கூட. சரிங்களா? ஏன்னா இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தா 2 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 31 செக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? 2 ஷெட்யூல்ஸ், 2 ஷெட்யூல்ஸ், 31 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின். பட் கொஸ்டினே நம்ம வச்சுட்டோம். ஓகே, அங்கே பாருங்க எங்க வச்சிருக்கோம். 2 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 31 செக்ஷன்ஸ் இருக்குது. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா October 12, 2005. ஓகேவா? இது வந்துச்சு எந்த வருஷத்துல? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் பாருங்க, இந்த இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவரும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே அவரும் வருவாரு. அவரை பத்தி தகவல் கேட்டா கூட நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துல இருந்து கொண்டு வரப்படுச்சு? 2019. சரியா? இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஆர்டிஐன்றது நான் சொன்ன மாதிரி 2005ல கொண்டு வரப்பட்டுச்சு. ஆர்டிஐ தொடர்பாக எங்கேயாச்சும் ஆர்டிகல் இருக்கான்னு பார்த்து இருக்கு. ஆர்டிகல் 19 சப்ளாஸ் ஏ, ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட், அரசாங்கத்தை பத்தி தெரிந்து கொள்வது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் ஒன்று. அதே மாதிரி ஆர்டிகல் 21 இதுவே அதே விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிஐ சம்மந்தப்பட்டு 2 ஆர்டிகல்ல பேசப்பட்டிருக்குது. 2005ல அமைக்கப்பட்டது. மத்திய அளவில் ஒரு ஆணையம் இருக்கு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதே வந்து பார்த்தா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2 இருக்கு. இதுல வந்து பார்த்தா ஒரு தலைவர் அப்புறம் 10க்கு உட்பட்டு தான் உறுப்பினர்கள் இருக்கும். மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் தான் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு தலைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் வந்து தலைமையில் வந்து பார்த்தா இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 2 ஆணைகள் வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் அடிஷனலாக நீங்க வந்து தெரிஞ்சுட்டு போகலாம். சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அண்டர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல் எம்எல்ஏஸ் அக்ராஸ் இந்தியா மஸ்ட் பி directly elected by public, while mayors can be elected either directly or indirectly depend upon the state municipal law. இது சூப்பரான ஒரு பாயிண்ட். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுமே நேரடியாக என்ன பண்ணோம், மக்களால் தான் அதை பார்த்தா சூஸ் பண்ணோம். இது கரெக்ட். மேயர் இருக்காங்கல்ல, மேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டோடைய லா இருக்கு, ஒரு ஸ்டேட்டோடைய முனிசிபாலிட்டி சட்டம் இருக்கும். ஓகே, முனிசிபாலிட்டி லா இருக்கு. அந்த முனிசிபாலிட்டி லா படி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், மக்களால நேரடியா தேர்வு செய்யறதா இல்லை இன்டெரக்டா மறைமுகமான தேர்தல் வந்து மேற்கொள்றதான்றத அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தா முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப கூற்று 1 கரெக்டா பார்த்தா கூற்று 1 எக்ஸாக்டா கரெக்ட். இதுவே இப்ப மாநில அரசு இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த நகராட்சி இருக்கு இல்லையா, முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி இருக்குல்ல, இந்த மாநகராட்சி வந்து பார்த்தா 5 ஆண்டு முடியத்துக்கு முன்னாடி, அதோட பதவி காலம் தெரியும் 5 ஆண்டுகள், அது முடியத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தா அதை கலைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவின்றது காலியாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிடையவே கிடையாது.
மாநகராட்சி கலையறதுக்கும் ஒரு எம்எல்ஏ கலையறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எம்எல்ஏ யாரு ஆக்சுவலா? சட்டப்பேரவை உறுப்பினரா? சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவோம், சாமாவும் சொல்லுவோம்ல, சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றம் கலைஞ்சா கூட அவர் கலையணும் அவசியமே கிடையாது. புரிஞ்சுல? சட்டமன்றம் கலைஞ்சா கூட அவர் கலையணும் அவசியம் இல்லை. ஏன்னா எம்எல்ஏவுடைய பதவி காலம்ன்றது 5 ஆண்டுகள் வந்து ஃபிக்ஸட், 5 இயர்ஸ் ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய ஒரு டென்யூர். ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது ஒரு முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் முன்னாடி கலையுது அப்படின்னா எம்எல்ஏவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேவா? ஆப்ஷன் வந்து எது மட்டும் தான் வரும்? ஏ மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட், இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். இது மெமரைஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ்ல ஒன் ஆஃப் த ஏரியா பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியது. ஸோ எந்தெந்த சட்டம் எந்தெந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதை பாருங்க. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 வந்திருக்கும். கிராம நியாயாலய சட்டம் அப்படின்றது 2009 கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சமுதாய மேம்பாட்டு திட்டம். சரியா? சமுதாய மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1952 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 53 கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து இது வந்து பார்த்தா 1950 கொண்டு வரப்பட்டிருக்கும். கான்ஸ்டியூஷன் டைப்லேயே கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போ என்ன பாயிண்ட் வரும்? 2 மட்டும் இன்டர்சேஞ்ச் 2, 1, 3, 4 அப்படியே இருக்கு. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பார்த்து ஏ. ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின். இதில் பெருசா மேக்ஸ் ஃபாலோயிங் தான், பெரிய விளக்கம்ன்றது எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பார்க்கலாம். இது எது சரியானதுன்றது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா தப்பான்றது முதல்ல நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பில் அமெண்டிங் இந்த கான்ஸ்டியூஷன் ரெக்வஸ்ட் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரெசிடென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வேணும்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் முன் அனுமதி வேணாம். நீங்க வந்து பாருங்க, இந்த லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம், ஒரு பிரைவேட் மெம்பரும் கொண்டு வரலாம், ஒரு மினிஸ்டர் இது கொண்டு வரலாம். ஓகே, அதாவது அரசாங்க மசோதாவும் நீங்க அறிமுகப்படுத்தலாம், இல்ல வந்து தனிநபர் மசோதாவும் நீங்க அறிமுகப்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் உடைய முன் அனுமதி தேவையில்லை. அப்போ ஒன்று வந்து கண்டிப்பா தப்பு. ஒன்று தப்புன்னு தெரிஞ்சுட்டாலே மொதல் பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பி தான்றதை போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இதுதான் இந்த மாதிரி தான் ஈஸியாக கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. when constitution amendment bill is presented to president of India, it is obligatory for the president of India to give his or her assent. நீங்க அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை 2 அவையிலும் பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் பிரசிடென்ட் வச்சீங்கன்னா அவருக்கு ஒரே ஆப்ஷன் கையெழுத்து போறது, அவ்வளவுதான். வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது, அவ்வளவு செய்ய முடியாது. ஸோ 2வது பாயிண்ட் வந்து கரெக்ட். Constitutional amendment bill must be passed by both house of Lok Sabha and Rajya Sabha by a special majority and there is no provision for joint sitting. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இரு அவைகளுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை மேலதான் வந்து பார்த்தா நீங்க இதை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கருத்து வேறுபாடு லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட்டம்ன்றது இது கிடையவே கிடையாது. அப்ப அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு கூட்டம் கிடையவே கிடையாது. 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 2 and 3 இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன், பிரைம் மினிஸ்டர் விபி சிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இன் 1990. ஓகே, இது கரெக்ட் தான் இல்லையா? சர்க்காரியா கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்க? நம்ம தெரிஞ்சிருக்கோம் 1983. மத்திய மாநில அரசுடைய நிலையை வந்து ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி, சர்க்காரி கமிட்டி. இது வந்து 247 ரெக்கமெண்டேஷன் வச்சிருப்பாங்க. 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தா அரசாங்கம் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணி நடைமுறைப்படுத்திருக்கோம். அது முக்கியமா ஒரு பாயிண்ட் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இது 1990 விபி சிங் அரசாங்கம் அவர் இருக்கும்பொழுது இதை வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அது கரெக்ட் தான். சரிங்களா? இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது கரெக்டாக இருக்கிறதா அவங்க கொஸ்டினை கொடுத்தாச்சு. இந்த கவுன்சிலில் யாரை இருப்பான்றதான் கேள்வி. ஓகே, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினில் இருக்குது. ஓகே, கொஸ்டினில் இருக்கிற பாயிண்ட் பொறுத்த இந்த கவுன்சில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்றத பாயிண்ட். பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து பார்த்தா அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய தலைவர் அவர் தான் சேர்மனாக இருப்பார். ஓகே, இதுக்குள்ள யாரெல்லாம் உறுப்பினர் இருப்பாருங்க? எல்லா ஸ்டேட்டோடைய சிஎம்ஸ் வரணும், இதுதான் உறுப்பினர்ல இருப்பாங்க. இன்கேஸ் யூனியன் டெரிட்டரியா இருக்கா, யூனியன் டெரிட்டரியில் எங்கெல்லாம் வந்து பார்த்தா சட்டமன்றம் இருக்கு, 3 இடத்துல இருக்கு. இப்போ எங்க இருக்கு? பாண்டிச்சேரியில் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, டெல்லியில் இருக்கு. இந்த 3த்துல இருக்கக்கூடிய சிஎம் இருப்பாங்களே, அந்த சிஎம் வருவாங்க. அப்போ மொத்தம் பாருங்க 28 ஸ்டேட்டோடைய சிஎம், இந்த 3 யூனியன் டெரிட்டரியா சிஎம் இவங்க வருவாங்க. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் 100% ரூல். இன்கேஸ் ஏதோ ஒரு 3 ஸ்டேட்ல சிஎம் இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தா சிஎம் வந்து நெருக்கடி நிலை இருக்கு, ஆர்டிகல் 356 இருக்கு அப்படின்னா அந்த 3 மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய கவர்னர் பங்கு பெறுவாங்க. அந்த 3 மாநிலத்தில் சிஎம் வர மாட்டாங்க. புரிஞ்சா? எங்க நெருக்கடி நிலை வந்து அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோம், அந்த பிரசிடென்ட் ரூல் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய மாநிலத்தில் மட்டும் சிஎம் வர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யார் வருவா? கவர்னர் வருவா. இதுவும் கரெக்ட். அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த 3 பாயிண்ட்மே வந்து எக்ஸாக்ட்லி ரைட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட் தான். அப்போ ஆல் ஆர் ட்ரூ, இதான் அதுக்கான ஆப்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் கூட. டிஃபிகல்ட்டா இருக்கிறது கொஸ்டின் வச்சாச்சு. சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் நடக்குதுல்ல, எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு இடத்தையும் வந்து பார்த்து யார் மேற்பார்வையிடுவா அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ்நாடு எடுத்துக்கலாம் பாருங்க. இதான் வந்து சும்மா காட்சி நான் தமிழ்நாடு போடுறேன், இது நீங்க தமிழ்நாடு சும்மா நம்பிக்கோங்க, ஏதோ ஒரு மாஸ்க் போடுற மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கு அந்த எலெக்ஷன் டியூட்டிஸை மேற்பார்வையிடுறது சூப்பர்வைஸ் பண்ணது யாரை பார்த்தா சிஇஓ. ஓகேவா? சிஇஓ தான் மேற்பார்வையிடுவார். இப்போ இதுவே வந்து பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்குன்னு வச்சுக்கலாமே, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டை மட்டும் மேற்பார்வையிடுறது யாரை பார்த்தா டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு இருப்பான். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா தொகுதியா பிரிச்சு வச்சிருப்பான். தொகுதியா இருக்குமா, இங்க ஒரு தொகுதி இருக்கு, இங்க ஒரு தொகுதி இருக்கு, மொத்தம் ஒரு 5 தொகுதி 6 தொகுதி இருக்குன்னா ஒரு தொகுதி யாருடைய கட்டுக்குள்ள வரும் பார்த்தா ஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு தொகுதிக்கும் அந்த வாக்காளர் பட்டியலை ரெடி பண்றது யார் பார்த்தா எலக்டோரல் ரோல் ஆஃபீஸர், இஆர்ஓ. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 4 பேர் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் போலிங் பூத்துன்னு இருக்கு.
இந்த வாக்குச்சாவடி இருக்குல்ல, அந்த வாக்குச்சாவடி இப்பதான் நீங்க எலெக்ஷன் ஓட்டு போட போயிருப்பீங்கல்ல, அங்க போய் பார்த்தா 2 பேர் இருப்பான். ஒருத்தர் பிரிசைடிங் ஆஃபீஸர், தலைமை தாங்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதுக்கப்புறம் போலிங் ஆஃபீஸர் இருப்பான் கடைசியா. பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர், ஒரு பிஓ, இன்னொரு பிஓ, பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர். இது இல்லாம இன்னொருத்தர் இருக்காரு, ஈஓன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து பார்த்தா எலெக்ஷன் அப்சர்வர். ஓகே, இந்த மாதிரி மொத்தம் 7 பேரோட பேரை பார்க்கணும். இது எங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல எலெக்ஷன் ஒரு லெசன் இருக்கு, அதுவும் 11வது லெசன் இருக்கு எலெக்ஷன். அந்த லெசன் போய் எடுத்து பாருங்க, இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து வருஷப்படுத்த சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் வரணும்? சிஓ வரணும். அப்ப சிஓ எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தூக்கிறீங்க, இது எடுத்துருங்க. ஓகேவா? சிஇஓக்கு அப்புறம் யார் வரணும்? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வரணும். ஆனா இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் பத்தி கொடுக்கல. பாருங்க, இதுக்கப்புறம் இது வரணும். அதுக்கப்புறம் ஆர்ஓ வரணும். ஆர்ஓ இருக்காரு, ஆர்ஓ இருக்காரு. அதுக்கப்புறம் யார் வந்திருக்கணும்? இஆர்ஓ இருக்கு. இஆர்ஓ பத்தி இந்த இடத்துல ஆப்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் பிஓ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பிரிசைடிங் ஆஃபீஸர், அப்புறம் போலிங் ஆஃபீஸர். இதுதான் ஆர்டர். புரிஞ்சிருக்கா? அப்போ ஆப்ஷன் வந்து எது வரணும்? இதுதான் வரணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து சி. இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரி, இது அடுத்தது ஆர்டிகல் 356, 357 சரிங்களா? எதை பத்தி பேசுது? ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து இந்த 2 ஆர்டிகல் நீங்க வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கொடுத்து மாநில அரசுகளை கலைக்கும் சட்டப்பிரிவுகள் சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தா கலைக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்ன இருக்கு? 356, 357 இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து பாருங்க, கான்ஸ்டியூஷன்லேருந்தே வந்து பார்த்தா தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் இது 2 இருக்குது தான் மாட்டு ஆட்சி இருக்குது, தூக்கி கட்டாசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி சொல்லியிருக்கு. ஓகே, அது என்ன கமிட்டின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றியம் என்ற சொல்லுக்கு பதில் கூட்டாட்சி முறை அப்படின்ற சொல்ல வந்து பார்த்தா நீங்க மாத்துங்க. இதுதான் உங்களுக்கு ஹிண்ட். அப்போ ஒன்றியம் இருக்குல்ல, ஆர்டிகல் 1 இருக்குல்ல, ஒன்றியம்ன்றதுக்கு பதிலாக நீங்க எதை பயன்படுத்துங்க? கூட்டாட்சி முறைன்னு சொல்லி பயன்படுத்துங்க சொல்றது. அப்படியே எங்க வரும்னா மேற்கு வங்கத்தில் அறிக்கை வரும் சரிங்களா? வெஸ்ட் பெங்காலோட மெமரண்டம் இதுல தான் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா பார்த்துக்கலாம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். மற்ற 3மே வந்து பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட்ல கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டிஸ் தான். நம்ம சர்க்காரியா கமிட்டி பத்தி பார்த்தாச்சு 1983 கொடுத்துருப்பாங்க. இது 1966 தான் பார்த்து முடிச்சோம். ராஜமலா கமிட்டி பொறுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது 1961 டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இது 3மே வந்து பார்த்தா மத்திய மாநில அரசு இடைப்பட்ட உறவுகளை ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக போடப்பட்ட குழுக்கள். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எது சரியான கமிட்டி அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்கத்துடைய அறிக்கை தான். சரியா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல 5வது அட்டவணை இருக்கு பாருங்க. 5வது அட்டவணை பத்தி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் இருக்கா அப்படின்னு பார்த்து இருக்கு. 244 சப் கிளாஸ் 1. இந்த ஆர்டிகல் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல ஆர்டிகல் மேல ஆர்டிகல் வந்துட்டே இருக்குல்ல, ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் போயிட்டு தான் இருக்கும். சரி, இருந்தாலும் பார்த்து இந்த பாயிண்ட் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5வது அட்டவணையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமான பாயிண்டே தான். 5வது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அந்த ஏரியாஸை வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அதை நிர்வாகம் செய்யறதுக்கான அமைப்பு தான் அட்டவணை 5ல கொடுத்துருப்பாங்க. இதுல மைய நோக்கம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது பழங்குடியினருடைய நிலங்கள் பழங்குடியினர் அல்லாத மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது. இப்போ ட்ரைபல் பீப்புள்ஸோடைய லேண்ட்ன்றது நான் ட்ரைபல் பீப்புளோடைய கைக்கு போயிடக்கூடாது. அந்த நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டதான் 5வது அட்டவணை. புரிஞ்சா? இவ்வளவுதான் பாயிண்ட். எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க பாருங்க. இது பழங்குடியின மக்களின் நிலத்தை பழங்குடியினர் அல்லாத மக்களுக்கு மாற்றுவதை தடுக்கும். புரிஞ்சா? ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் கூடிய லேண்ட்ன்றது நான் ட்ரைபல் பீப்புள்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷெட்யூல் தான் 5th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது பர்டிகுலரா ஒரு 4 இடத்துல போட்டாங்கன்னா அதுதான் 6வது அட்டவணை. ஏடிஎம் ஸ்கொயர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 ஸ்டேட். அது 6th ஷெட்யூல், இது 5th ஷெட்யூல். ஸோ மெயினா இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தா இதுதான். இது நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 150th கொஸ்டின் பாருங்க. இந்த ஆர்டிஐ இருக்குல்ல, ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாருங்க நீங்க 48 ஹவர்ஸ்க்கு கொடுத்தாலும் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் பொதுவாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா 30 நாள் தான் டைம் பீரியட். கவர்மெண்ட் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து கேள்வி கேட்கும்போது புரிஞ்சா, அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கம் சார்ந்து கேள்வி கேட்கும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனுடைய டேட்டாஸை கேட்க முடியாது. அந்த ஊர்ல அங்க வந்து ஒரு 5 மாடி கட்டணம் பார்த்தேன், அது யாரோடது, எவ்வளவு செலவு பண்ணாங்க, அந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு கேட்க முடியாது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் கேட்கலாம். அதுலேயே வந்து பார்த்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லை மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ், இதெல்லாம் உங்களால் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுடைய டேட்டாஸுக்குள்ள எதெல்லாம் வரம்புக்குள்ள ஆர்டியோட வரம்புக்குள்ள வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து டேட்டாவை கேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பெற்றுக்க முடியும். ஓகேவா? அப்போ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கும்பொழுது 30 நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறோம். ஒரு சில பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தா 48 மணி நேரத்தில் பதில் சொல்லிடுவாங்க. அப்படி என்ன விஷயம் வந்து பாருங்க, ஒரு தகவல் அறியும் சட்டம் 2005 கீழே ஒரு நபர் உயிர் சம்மந்தப்பட்டு இல்லை தனி மனிதம் சுதந்திரம் சம்மந்தப்பட்டு ஒரு பர்சனுடைய உயிர் சம்மந்தப்பட்டோ இல்லை தனி மனித சுதந்திரம் சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான டேட்டாஸை அந்த கன்சர்ன் பர்சனல் கிட்ட ஒப்படைச்சிடணும். இது ஆர்டிஐ படிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்ததுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சி வரும். சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இது வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம் சம்மந்தப்பட்டு அதே நான் சொல்லக்கூடிய அந்த 11வது புத்தகம் இருக்கு. அந்த 11வது புத்தகத்துல இப்படி ஒரு இமேஜ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 9 குழுக்களுமே வந்து 10 வருஷத்தை அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் தற்குண்டை கமிட்டி இங்க இருக்கு அப்படி பார்த்தது இருக்கு பாருங்க. தற்குண்டை கமிட்டி அப்போ 1974. ஓகே, அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் தான் வரணும். எல்லா ஆப்ஷன் வந்து பார்த்தா 2 இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம். அடுத்த 2வது கமிட்டி பாருங்க. அடுத்து வந்து 1990ல தினேஷ் கோசாமி கமிட்டி இருக்கா. 1990ல தினேஷ் கோசாமி கமிட்டி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஓகரா கமிட்டி 1993.
ஓக்ரா கமிட்டி இதை நம்ம தரல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி. இந்திரஜித் குப்தா கமிட்டி இதை கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தா 1998. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அப்போ என்ன வரும்? 2, 1, 3 இது வந்துருச்சு. அடுத்த 4 டங்கா கமிட்டி. ஆப்ஷன் வந்து ஏன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தால் மற்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துக்கலாம். அடுத்த லா கமிஷனோட இந்தியா ரிப்போர்ட் 1990, அது வெங்கடச்சலியா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2002 போடப்பட்டிருக்கும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் 2004 போட்டிருப்பாங்க. வீரப்ப மொய்லியோட கமிஷன் அது வந்து 2007 போட்டிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தா டங்கா கமிட்டி, கடைசி கமிட்டி 2010. ஸோ டங்கா கமிட்டி பற்றி 2010. ஸோ இது வந்து கிரானாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 2, 1, 3, 4 அப்படின்னு வரும். ஸோ 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இப்படி ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். இல்லைனா ஷார்ட் கட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட் கட்ஸ் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட், இது வந்து தவறான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் இல்லையா, மண்டல குழுக்கள் பற்றி கேட்கப்பட்டிருக்கூடிய கேள்வி. ஆரம்ப காலகட்டத்தில் இது உருவாக்கும் பொழுது வந்து பாருங்க, இது வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்களா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஒரு 5 ஜோனல் கவுன்சில்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1971 6வதா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு ஜோனல் கவுன்சில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கலாமா? இந்த பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஎன் ஹோம் மினிஸ்டர், இவர் தான் வந்து பார்த்தா எல்லா ஜோனல் கவுன்சிலுக்கும் தலைவராக இருப்பார். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்தா கரெக்ட் தான். இது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்புறம் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், இது வந்து நீங்கள் கொண்டு வரது தான் இதோட முக்கியமான நோக்கம் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தான். அது நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்ன்றது எப்போ கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா 1971 தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் 6வது கவுன்சில், இதுவும் கரெக்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்ட்ரல் கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தா போபால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிட்டா பிரயாக்ராஜ்னா இது முன்னாடி என்ன பேர் சொல்லுவோம், அலகாபாத் சொல்லுவோம். அலகாபாத் தான் வந்து பார்த்தா இருக்கு. சரி, இப்போ பாயிண்ட் பார்க்கலாமா? மீதி பாருங்க. நார்த் ஈஸ்டர்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியிலையும், சென்ட்ரலுக்கு இப்போ தான் பார்த்தா அலகாபாத், ஈஸ்டர்னுக்கு வந்து பார்த்தா கொல்கத்தாவில் இருக்கு, வெஸ்டர்னுக்கு வந்து பார்த்தா மும்பையில் இருக்கு, அதே சதனுக்கு வந்து பார்த்தா சென்னையில் இருக்கு. ஸோ இதுதான் அந்த 5 ஜெனரல் கவுன்சிலுடைய தலைமை இடங்களாக வந்து பார்த்தா செயல்பட்டு இருக்கும். இதுவுமே நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, எக்ஸாம் போகிற வரைக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லிட்டு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்குல்ல, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதில் நீதித்துறைன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் இதுக்கான தெளிவுரைன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள எதுவும் வரும் அப்படின்னு பார்த்தா ஜுடிஷியல் ஆக்டிவிசமும் வரும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. நீதி புனராய்வு இருக்கு இல்லையா, இந்த நீதி புனராய்வுக்குள்ள செயல்பாடு வந்து பார்த்தா உள்ள வந்து பார்த்தா உள் அடங்கும் அப்படின்றத கான்செப்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, நீதிபதிகள் ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ல இருந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த நீதின்றது சரியா இல்லையான்ற அளவுக்கு திங்க் பண்றாங்களே. இப்போ சிம்பிளா சொல்ல போனா சட்டத்தின்படி ஒரு சில விஷயத்த கொடுப்பாங்களே, அதையும் தாண்டி எத்திக்ஸ் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த எத்திக்கலா அந்த ட்ரெடிஷனல் மெத்தடை தாண்டி எத்திக்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையில நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். பட் இதுக்கு விளக்கம் மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, மிகப்பெரிய ஒரு விளக்கம். எந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சும்மா ஷார்ட்டான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதை தான் வந்து நம்ம ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? இந்த பாயிண்ட்ல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூவோட ஸ்கோப்ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இருக்கு. எதையும் தாண்டி எக்ஸ்டெண்டா இருக்குன்னா, டொமைன் ஆஃப் ரைட்ஸ் டு டொமைன் ஆஃப் ரைட்ஸ் டு இன்க்ளூட் எக்ஸிக்யூட்டிவ் பாலிசிஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாலிசிஸ் இது வரைக்குமே வந்து பார்த்தா நீதி புனராய்வுன்றது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தா ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள எதுவும் வருமா, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வரும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பு எல்லையானது உரிமை என்னும் செயலாக்கத்திற்கும் மேற்சென்று, உரிமை என்னும் செயலாக்கத்தும் மேலே சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கைகளையும் சட்டமியற்றும் அவைகளின் செயல் அமைப்பையும் இணைத்து கொண்டுள்ளது அப்படின்றதான். ஸோ இது இந்த அளவுக்கு வந்து பார்த்தா இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால தான் நீதி புனராய்வுன்றது விஷயத்துக்குள்ள எது வந்திருக்கான், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் இந்த வார்த்தையை சேர்த்து இதுக்குள்ள வந்திருக்குன்றது தான் இதுக்கான விளக்கமாக கொடுக்கப்படுது பாருங்க. இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஜுடிஷியல் ரிவ்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து பார்த்தா ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள எதுவும் பொருந்தது, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பொருந்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான். அப்போ ரீசன் பாருங்க, ரீசன் வந்து எதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசெஷனுக்கான சரியான விளக்கமா இருக்கும். நல்லா மறுபடியும் தெளிவாக சொல்ற பாருங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள எதுவும் பொருந்துருச்சு, எதுவும் உள்ள வந்துருச்சு, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்துருச்சு அப்படின்றது தான். ஸோ போத் A and R are true. R is the correct explanation of A அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தா A. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்து வந்து which of the following article describe that Supreme Court, High Court shall have power to punish any person for contempt of court. Contempt of court அப்படின்றதுல சொல்லக்கூடியது 2 ஆர்டிகல் இருக்கு. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்றது வந்து பார்த்தா 129, அதே ஹை கோர்ட்டுக்கான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 215. ஸோ இதுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டும் கிடையாது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஆவண நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அப்போ இது வரைக்கும் என்னென்ன தீர்ப்புகள் வழங்கப்படுதோ அந்த தீர்ப்புகளை வந்து பார்த்தா ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கான ஆர்டிகல் தான் 129. அதே மாதிரி ஹை கோர்ட்ஸையும் தன்னோட தீர்ப்புகளை வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கான ஆர்டிகல் தான் வந்து பார்த்தா 215. அப்போ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஃபார் சுப்ரீம் கோர்ட்னு கேட்டாங்கன்னா 129, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஃபார் ஹை கோர்ட்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தா 215.
இப்படி 2 ஆர்டிகலுமே வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தா இங்கே டி. ஓகேவா? இப்போ டின்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் போடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. chronological order based on the year to enact ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தா இந்திய அளவில் நம்ம கொண்டு வரப்பட்டது 2005 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதே வந்து பாருங்க இப்போ எந்தெந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 2003 வந்து பார்த்தா கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே கோவா எடுத்துக்கலாமா? கோவா பொறுத்த வரைக்கும் 1997 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து வந்து கர்நாடகாவில் இயர் வந்து பார்த்தா 2000, டெல்லியில் வந்து பார்த்தா 2001. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தா chronological order அரேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா கோவா வந்திருக்கு 2. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, அடுத்த 2000ல கர்நாடகா. ஓகே, அடுத்தது 2001 டெல்லி. நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தா 2003. அப்போ 2341 அப்படின்றது தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றி நான் ஆல்ரெடி ஆர்டிகல் சொல்லிட்டேன். 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் அண்ட் 21 ரெண்டுத்துமே வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கிப் ஆயிடுவோம். இது வந்து பாருங்க அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ்ல பெருசாக வரதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்கணும். அந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பான். ஸோ அதை பார்க்கலாமா? இவிஎம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எந்த ஜெனரல் எலெக்ஷன் யூஸ் பண்ணப்படுச்சுன்னா கோவாவுடைய ஃபுல் ஸ்டேட் வந்து பார்த்து யூஸ் பண்ணியிருப்பான். கோவா ஸ்டேட்டோடைய ஃபுல் ஃபிளெஜ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க 1999 ஃபர்ஸ்ட். ஓகே, ஓட்டிங் த்ரூ போஸ்டல் பேலட், இந்த தபால் வாக்குகள் இருக்கும் இல்லையா, அஞ்சல் வாக்கு மூலம் இல்ல தபால் வாக்குன்னு சொல்லுவாங்களா. இப்போ யாரெல்லாம் நீங்க வந்து எலெக்ஷன் டியூட்டிஸ்ல இன்வால்வ் ஆக போறீங்களோ அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா போஸ்டல் ஓட் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தா 1999 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராக்சி ஓட் அப்படின்னா மிலிட்டரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு பதிலாக தங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தா யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு பதிலாக பதிலி வாக்கு செலுத்தலாம். அதோட பேர் தான் ப்ராக்சி ஓட்டு. இது 2003 கொண்டு வந்திருப்பான். பதிலி வாக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது 2003 வந்திருக்கு. விவிபேட் ஆக்சுவலா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு இருக்கும். நீங்க ஓட்டு போட்ட உடனே இவிஎம்ல ஓட்டு போட்ட உடனே குட்டியா ஒரு டப்பா இருக்கும் பாருங்க. அந்த டப்பால அந்த சிம்பிள் விழும் பார்த்துருப்பீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவிபேட் எப்படி தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் இல்லையா? அந்த விவிபேட் வச்சிருப்பாங்க. அந்த விவிபேட் கான்செப்ட் வந்து ஆக்சுவலா இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2013. அது நடைமுறைப்படுத்துறது லோக்சபா எலெக்ஷன் 2014. நாடு முழுவதும் வந்து பார்த்தா 2014 தான் அந்த எலெக்ஷன்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் கான்செப்ட். நீங்க போடுற ஓட்டு அந்த கட்சிக்கு தான் விழுதா அப்படின்றத அந்த பேப்பர்ல தெரிஞ்சிடும். சரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இப்போ கட்சி ஏ, கட்சி பி, கட்சி சி, இந்த மிஷின்ல வந்து பார்த்தா இடத்துல வந்து பார்த்தா 1 லட்சம் ஓட்டு. ஓகேவா? சம்திங் 1 லட்சம் ஓட்டு வந்துருக்கு. இந்த இடத்துல இங்க வந்து ஒரு 50,000 ஓட்டு விழுந்திருக்கு. கட்சிக்கு வந்து பார்த்தா ஒரு 20,000 ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா அவ எக்ஸாக்டா அந்த சீட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தா கரெக்டா 1 லட்சம் சீட் இருக்கணும். ஒரு சீட்டு குறைச்சிட்டா கூட அந்த ஏதோ கோல் பண்ணாதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட். அப்ப இந்த சீட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லி யார் பாப்பா? யாரெல்லாம் ஓட்டு போட்டாலும் அவங்க பார்த்துருவாங்க. இப்போ பப்ளிக் தான் அதோடைய ப்ரூஃபே. புரிஞ்சிருக்கா? இதுதான் ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் பண்ணுது. இது ரேண்டமா எடுத்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி ரேண்டமா எடுத்து கிராஸ் செக் பண்ணும்போது எல்லாம் சரியா வந்துச்சுன்னா எலெக்ஷன் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சீட்டு 2 சீட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது வந்து அடுத்து வந்து ரிவ்யூ தான் போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் வந்து தவறா இருக்குது. இதுதான் 2013-14 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இயர் 2000 கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது வந்து பாருங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னர் வந்து பார்த்தா ஜூன் 2026 டேட்டா படி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அசாம்ல பாருங்க. அசாம் பொறுத்த வரைக்கும் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்ற இவர் தான் வந்து பார்த்தா சிஎம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, இவர் வந்து கவர்னரா இருக்காரு. இது கரெக்ட். கேரளாவை பொறுத்த வரைக்கும் விடி சதீசன் அவர் இருக்காரு. பட் இந்த இடத்துல RN ரவி அப்படின்றவர் இப்போ ப்ரெசென்ட்டா வந்து பார்த்தா இருக்காரு. பார்த்தா RN ரவி கிடையாது, RV அர்லேக்கர் இவர் தான் இருக்கார். ஆக்சுவலா இப்போதான் கேரளாவுடைய கவர்னர் தான் அவர் தான் அடிஷனலா எதை பார்த்துக்கிறாரு? தமிழ்நாட்டை பார்த்துக்கிறார். இவர் 2025 இருந்து யாரு? இந்த RV அர்லேக்கர், ராஜேந்தர் விஸ்வநாத் அர்லேக்கர் சொல்றோம் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தா ஆக்சுவலா 2025 இருந்து அவர் தான் கேரளாவுடைய கவர்னரா இருக்காரு. மார்ச் 2026 இதுல இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா அடிஷனல் சார்ஜா பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப தவறா இருக்கிறது இங்க தான் மிஸ் மேட்சா இருக்கு. தவறான ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ரங்கசாமி தான் இருக்காரு. எனக்கு வந்து குனியில் கைலாசநாதன் இவர் வந்து கவர்னரா இப்போ ஆக்சுவலா இருக்காரு. லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும் சி ஜோசப் விஜய் இவர் தான் சிஎம் இருக்காரு. அதே நான் சொன்ன மாதிரி RV அர்லேக்கர் தான் அகைன் வந்து அடிஷனல் சார்ஜா தமிழ்நாட்டுடைய கவர்னரா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பீன்றது தான் தவறா இருக்கக்கூடிய பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, மொத்தமா 4 ஜட்ஜ் கேசஸ் ஆக்சுவலா இருக்கு. இது வந்து எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் முக்கியம் தான். இதுல எது இன்கரெக்ட் பேர், தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. மொத்தம் 4 ஜட்ஜ் கேசஸ். இதுக்கு வந்து இயர் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. 4th ஜட்ஜ் கேஸை பொறுத்தவரைக்கும் 2014 இல்ல 15 அந்த டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து நீதிபதிகளோட இடமாற்றம் செய்யறாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இதுல என்ன கொடுத்துருப்பாங்க, பிரசிடென்ட் வந்து பார்த்தா ஆக்சுவலி அவங்களுடைய தாட்ஸ் வந்து பார்த்தா யார்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜட்ஜஸ் கிட்ட, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட வந்து பார்த்தா தங்களுடைய தாட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தா ஆக்சுவலா நீதிபதிகள் இடமாற்ற வழக்கு. இது வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. 2வது நீதிபதி வழக்கு தான் வந்து பார்த்தா 93 போட்டிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா கொலிஜியம் அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கொலிஜியம் சிஸ்டத்தை பத்தி இங்க தான் பேசியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலா வந்து தவறா மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து 3rd ஜட்ஜ் கேஸ்.
இதுல தான் பெர்மனண்டா வந்து பார்த்தா கொலிஜியம் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த கொலிஜியம் சிஸ்டத்தை இத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி சொன்னது தேர்ட் ஜட்ஜ் கேஸ் தான். அப்போ வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 அதர் ஜட்ஜஸ். அப்போ கொலிஜியத்தோடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நீதிபதிகள், ஒரு தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4 பிற சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும். 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 99வது சட்ட திருத்தம் அப்படின்றது 2014 போடப்பட்டு இந்த கொலிஜியத்தை வந்து பார்த்தா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொலிஜியத்தை அபாலிஷ் பண்ணிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் NJAC அப்படின்றத நிறுவப்பட்டிருக்கும். இதுக்கான ஆர்டிகல் தான் 124A. இப்படி ஒரு ஆர்டிகலை புதுசாக சேர்த்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் 2015லயே இந்த வழக்கு தொடரப்பட்டு இப்படி ஒரு அமைப்பு இருக்குல்ல, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், ஓகே, நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்சுவலாக பேரு. இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க 4வது போடப்பட்ட அந்த நீதித்துறையுடைய வழக்குல. அதுக்கப்புறம் திருப்பி பழைய முறை கொலிஜியம் சிஸ்டமே அதுக்கப்புறம் அகைன் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இது கரெக்ட், தவறாக இருக்குது ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் இன்டர்சேஞ்சாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அசெஷன் அண்ட் ரீசன். இதுல வந்து பாருங்க, இது ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன். கரெக்ட் தான். ஒரு சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்த உறுதி செய்தல், மேல படிக்க இந்திய அரசியலமைப்பு அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் செயல்பட வழிவகை செய்கிறது அப்படின்றத. சுதந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இருக்குதான். பகுதி வந்து பார்த்தா எந்த பகுதினா பகுதி 14. இதோட ஆர்டிகல் ரேஞ்ச் வந்து 324 இருந்து 329 வரைக்கும் இருக்கும். இதுல 324 தான் வந்து எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லும். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ 1+2 அப்படின்றது அதனுடைய அமைப்புடைய கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட்டுக்கு வைப்பாங்க, 2வது வந்து பார்த்தா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வைப்பாங்க, 3வது பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வைப்பாங்க, 4வது வந்து பார்த்தா சட்டப்பேரவை, இந்த சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த 4 நபர்களுக்கு தேர்தல் நடத்தக்கூடியது இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 324. ஓகேவா? ஸோ 325 அப்படின்றது யாருக்குமே சிறப்பு சலுகைகள்ன்றது கிடையாது. 326 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் வந்து பார்த்தா இருக்கீங்களோ உங்க அனைவருக்கும் வந்து ஓட்டு உரிமை உண்டு. ஆர்டிகல் 326. 327 பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு அவங்க வந்து பார்த்தா என்ன பண்ணா எல்லைகளை வந்து பார்த்தா மறுசீராய்வு செய்யலாம் அப்படின்றது, அதுக்கான சட்டங்களை ஏற்றலாம்ன்றது 327. 328 வந்து ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஸ்டேட் வந்து பார்த்தா அவங்களுடைய தேர்தல் சம்பந்தத்தில் அவங்க வந்து எல்லைகளை மறுவரையறை செய்யலாம், அவங்களுக்கான சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது. 329 பார் டு இன்டர்ஃபரன்ஸ் இன் எலெக்ஷன் மேட்டர்ஸ். நீதித்துறைன்றது எலெக்ஷன் மேட்டர்ஸ்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த ஆர்டிகல்ஸ். ஸோ இவ்வளவுதான் அது சம்மந்தப்பட்டிருக்கூடிய ஆர்டிகல்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக பார்த்து கரெக்டாக தான், அதுக்கான பாயிண்ட் தான் சொல்லிருங்க. டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்த கண்ட்ரி. இதுதான் முக்கியமான பாருங்க. சுதந்திரமாகவும் நியாயமான தேர்தல் நடத்தணுன்றதுனால தான் தேர்தல் ஆணையத்தை வந்து பார்த்தா சுதந்திரமான ஒரு செயலாக சுதந்திரமா செயல்பட ஒரு வழிவகை செய்யக்கூடிய அமைப்பு தான் அரசமைப்புல ஆர்டிகல் 325 கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தா எக்ஸாக்டா கரெக்ட், ரெண்டுத்துக்கும் சரியான விளக்கமும் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் கரெக்டா வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 170th கொஸ்டின். இது டேரக்டா பார்த்துக்கலாம். அந்த பாயிண்ட் ஒன்று சிம்பிளஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். ஹூ வாஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்? பொது நல வழக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தா ஆக்சுவலா இந்தியாவுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யார் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. PN பகவதி அப்படின்றவர் இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த 85 to 86 அந்த மாதிரி டைம் பீரியட்ல இவர் இருந்திருப்பாரு. இவரோட டைம் பீரியட்ல தான் வந்து பார்த்தா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ற கான்செப்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இது வந்து ஒரு டேரக்டா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ அதை வந்து பாருங்க, பொது நல வழக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதிக்கப்பட்ட நபர் யாரோ, இப்போ ஏதாவது ஒரு பர்சன் தான் அஃபெக்ட் ஆயிருக்காருன்னா இவர் தான் போயிட்டு கேஸை ஃபைல் பண்ண அவசியமே கிடையாது. இவர் தான் கேஸை ஃபைல் பண்ண அவசியம் இல்லை. இவருக்கு பதிலாக இல்லை வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பதிலாக, இப்போ ஒரு கிராமம் அஃபெக்ட் ஆயிருக்குது, இல்லை குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரினால வந்து பார்த்தா அந்த சுத்து வட்டாரமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஊர் மக்கள் தான் கேஸை ஃபைல் பண்ண அவசியமே கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யார் நினைச்சாலும் சரிதான், அவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு சார்ந்து ஒரு வழக்கை வந்து தொடரலாம். அந்த கான்செப்ட் தான் பொதுநல வழக்கு, PIL அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, லோக்பால் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் தெரியும், இந்த அம்பட்ஸ்மேன் இல்லை ஓம்பட்ஸ்மேன் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்வீடன் அப்படின்ற ஒரு நாடு தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் 1809. அதை தொடர்ந்து வந்து பார்த்தா ஃபின்லாண்டு கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டென்மார்க் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்வே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தா பல கட்டத்தில் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்தியாவில் இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சஜஷன் கொடுத்தது அசோக் குமார் சென். இந்த அசோக் குமார் சென் தான் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தான்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்து முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க, 1966 மத்திய அளவில் லோக்பால் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வாங்க, மாநில அளவில் லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தா கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பரிந்துரை கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா LM சிங்வி 1963. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். லோக்பால்னா என்னன்னு பார்த்தா ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள். மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தா மீனிங் கரெக்டாக பார்த்தா கரெக்டாக தான், மக்கள் காவல் அப்படின்னு அதனுடைய பாயிண்ட். இதுவும் ரைட்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா பில்லு ஃபர்ஸ்ட் 1968 இந்திரா காந்தியோட பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில
சாந்தி பூஷன் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தா ஒரு 10 முறை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. 10வது முறை 2011 இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது எப்போ சட்டமா மாறுதுன்னா 2013 அது சட்டமா லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா டிசம்பர் வந்து 17-18 லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆயிடுது 2013. இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எப்பொழுது கையெழுத்து போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 2014 கையெழுத்து போறாரு. இது வந்து பார்த்தா 16th ஜனவரி 2014 இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பார்த்தா நடைமுறைக்கு வருது. ஸோ இவ்வளோ டேட்ஸ் வந்து பார்த்தா உண்டு. ஓகே, அப்போ எத்தனை முறை வந்து இது வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தா 10 முறை, இங்கே 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, 12 மட்டும் தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் வந்து பார்த்தா 1 and 2 are true, 3 is false. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் வாஸ் இனாகிரேட்டட் ஆன் த டே. சுப்ரீம் கோர்ட் வந்து 10 ஜனவரி 28 1950 அந்த டேட்டா தான் வந்து பார்த்தா இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். இது கரெக்டானு பார்த்தா கரெக்ட். இது நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்போம். என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ 1935 ஆண்டுல இந்திய அரசு வந்து பார்த்தா அதுக்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்றது அந்த நீதிமன்றத்துக்கு பதிலாக இப்படி ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 1937 ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் வந்து நிறுவிருப்பாங்க. இந்த ஃபெடரல் கோர்ட் தான் பிற்காலத்தில் என்ன மாறுது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மாறுது கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம். சரி, ஓகே, இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. சரியான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா சரியான எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி இன் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஆக்சுவலா சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்றது கவர்னர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் சிஎம் தான் அப்பாயின்ட் பண்ணுவாரு. மொதல் பாயிண்ட் இந்த தவறா இருக்கு. சரிங்களா? அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, அப்படி சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட பதவி காலம் இருக்கான்னு பார்த்தா அவங்களோட பதவி காலம் நிர்ணயிக்கப்படவில்லை, நாட் பிக்ஸ்டு. சரிங்களா? அவங்களுக்கும் சொல்லி குறிப்பிட்ட 5 வருஷமா 4 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பதவி காலமே வந்து பார்த்தா நிர்ணயிக்கப்படவே இல்லை. அப்ப நிலையான பதவி காலம் இருக்கா அப்படி பார்த்தா நிலையான பதவி காலம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தா கவர்னர் கிடையாது, முதலமைச்சர் தான். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எது சரிங்க இருக்காங்க, எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தா டி. ஓகேவா? ஸோ டின்றதை அதுக்கான பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து 174 பார்க்கலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் போத் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? இந்த பாயிண்ட் பாருங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, லோக் ஆயுக்தா பத்தி ஏற்கனவே பார்த்தோம். லோக் ஆயுக்தா பார்த்தோம், உபலோக் ஆயுக்தான் 2 அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லோக் ஆயுக்தா கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தா உபலோக் ஆயுக்தா. அது ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா எடுத்துக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தா உபலோக் ஆயுக்தா எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து பார்த்தா எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்ல இல்லைன்றத கேள்வி. புரிஞ்சா? லோக் ஆயுக்தா உபலோக் ஆயுக்தா அப்படின்றது 2 அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட மாநிலங்களில் பொருந்தாதது எது. இப்ப 2 அமைப்பு இருக்கக்கூடிய மாநிலம் எது பொருந்தல? ராஜஸ்தான்ல இருக்கான்னு பார்த்தா ராஜஸ்தான்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. ஆனா இப்படி ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தா எங்க இல்ல, வெஸ்ட் பெங்கால கிடையாது. அப்ப இந்த குரூப்ல டூப் யாரும் பார்த்தா வெஸ்ட் பெங்கால் தான். சரியா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அதே வந்து லோக் ஆயுக்தான்ற கான்செப்ட் தமிழ்நாடு எப்போ கொண்டு வந்துச்சு? 2018 தான் கொண்டு வந்திருக்கும். நவம்பர் 14 14th நவம்பர் 2008 லோக்பால்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? லோக்பால் மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இதுக்கான டேட்டா பின்னாடி இருக்கு, உங்களுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் பி ட்ரான் ஒன்லி ஃபார் ரீசன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இதுக்கான ஆர்டிகல் என்ன பார்த்தா 266 சப்கிளாஸ் 2. ஓகேவா? இதுல என்னென்ன அமௌண்ட்ல இருக்கும் பார்த்தா பிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல, பிஎஃப் அமௌண்ட். ஓகே, பிஎஃப் அமௌண்ட் இருக்கும், ஸ்மால் சேவிங்ஸ், இந்த மாதிரி மக்களுடைய பணம் வந்து பார்த்தா டேட்டா இங்கே தான் இருக்கும். ஸ்மால் சேவிங்ஸ் அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியால தான் வந்து பார்த்தா ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். பட் வந்து இந்த காரணத்துக்காக தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? பாருங்க, அரசமைப்பில் குறிப்பிட்டப்பட்ட காரணத்துக்காக மட்டும்தான் இந்திய பொது கணக்கு நிதியிலிருந்து பணம் எடுக்க முடியும்னு பார்த்தா அப்படி கிடையாது. இதுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்கான்னு பார்த்தா அப்படி ஒரு காரணம் கிடையவே கிடையாது. ஸோ மொதல் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை ஹேண்டில் பண்ற மாதிரி இதை ஹேண்டில் பண்ண அவசியமே கிடையாது. இதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரணம் கிடையாது. ஓகே, பார்லிமெண்ட் அப்ரூவல் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ட்ரா மணி ஃப்ரம் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது கரெக்ட் தான். பாராளுமன்றத்துடைய ஒப்புதல் வாங்கி தான் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து வெளியே எடுக்க முடியுமா பார்த்தா அப்படிலாம் இல்லை. பாராளுமன்றத்துடைய அனுமதி இல்லாம நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நீங்க பார்லிமெண்ட் அமௌண்ட் கேட்கணும் அவசியமே கிடையாது, பர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது. அவங்களுடைய அனுமதி இல்லாமலே அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூடிய அமௌண்ட் எடுத்து நீங்க வந்து செலவு பண்ண முடியும். எதுக்கு நீங்க அமௌண்ட் அனுமதி வேணும் அப்படின்னு பார்த்தா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, திரட்ட நிதினு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த நிதி சொல்லுவாங்க, 266 சப்ளஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த அமௌண்ட் இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுக்கணும்னா தான் நீங்க லோக்சபா ராஜ்யசபால பண மசோதாவை தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டா தான் அமௌண்ட் நீங்க எடுத்து செலவு பண்ண முடியும். அது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்குது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா காரணம் தேவையில்லை, அதே மாதிரி வந்து பாராளுமன்றத்தோட முன்னுரிமை தேவையில்லை. அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இங்க வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து பார்த்தா ஏ வந்து ஃபால்ஸ், ஆர் மட்டும் தான் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் வந்து இங்க டி. நெக்ஸ்ட் 176th கொஸ்டின் பார்க்கலாம். The number of members of State Human Rights Commission reduced from 5 to 3. சரி, இந்த மாதிரி மாத்துறாங்களா பார்த்தா மாத்துறாங்க தான். இப்போ பாருங்க, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கா,
இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல ஆரம்பத்துல ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இப்படி இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2006 ஒரு சட்ட திருத்தம் போட்டாங்க. அப்படி சட்ட திருத்தம் போட்டு இது குறைச்சிட்டாங்க. என்னவா குறைச்சிட்டாங்கன்னா, ஒரு தலைவர் பிளஸ் 2 உறுப்பினர் இப்படி குறைச்சிட்டாங்க. அப்ப ஏற்கனவே எவ்வளவு பேர் இருந்தாங்க, 5 பேரா இருந்ததை எவ்வளவு குறைச்சாச்சு, 3 பேரை குறைச்சாச்சு. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அந்த சட்ட திருத்தம் பண்ணத்தான் 2006 பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இவங்க என்ன பண்ணா, சிறைச்சாலைக்கு போயிட்டு பார்வையிடலாம். அந்த மாநிலத்தோடைய முன் அனுமதின்றது அவங்க தேவையில்லை. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் வந்து அவங்க பார்வையிடணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க டேரக்டா போயிட்டு ஜெயில் போயிட்டு விசிட் பண்ண முடியும். சரி, இது கரெக்டா இருக்கான்னு பார்த்து இது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எந்த திருத்தத்தின் மூலம் உள்ள சேர்க்கப்பட்டு 2006 திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே எப்படி உருவாக்கிருப்பாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரே சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேவா, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் 1993 அந்த சட்டம் போட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. 2006 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த திருத்தம் தான் இது. 2019 ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த திருத்தம்ன்றது பதவி காலம் பாருங்க, 5 ஆண்டுகள் அப்படின்னு இருக்கும். இந்த 5 ஆண்டுகள் பதவி காலத்தை குறைச்சி 3 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் வரை வந்து பார்த்தா அந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தா பதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சம்மந்தப்பட்டு இந்த 3 வருஷமே உங்களுக்கு முக்கியம். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 17, 1997. ஏப்ரல் 17 1997 அது உருவாக்கியிருப்பாங்க. அது ஸ்கூல் புக்ல இருக்கு. 2019 ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் தான் வந்து பார்த்தா 3 years or 7 years அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின், பட்டு நல்லா பார்த்தாலே போட்டு போயிடலாம். ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் இருக்காங்களே, அவங்களுடைய ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இருந்துச்சு. அது 62 சேஞ்ச் பண்ணுது 15th கான்ஸ்டியூஷன் அமௌண்ட் ஆக்ட். இது வந்து பார்த்தா மினி கான்ஸ்டியூஷன். இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அட்டவணை பகுதி 7 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஸ்டேட்டுக்கு ஐ மீன் 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அந்த 7வது சட்டத்துக்கு தான் கொண்டு வரப்பட்டது. இது சிம்பிளஸ்ட் ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போகலாம். அம்பேத்கர் termed Article 352 as an unnecessary word of the Constitution. இப்போ Article 352 தான் அரசியலுடைய தேவையற்ற வார்த்தை. ஆக்சுவலாக அவர் எந்த ஆர்டிகல் சொன்னார்னா 356. ஓகேவா, அதை ஒரு மாநில நெருக்கடின்னு இருக்கும்ல, ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல, இதை தான் தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பாரு. 352 சொல்லலை. அப்போ எடுத்தோன்னே ஏ ஃபால்ஸ் முடிஞ்சா. ஓகேவா, இப்போ இந்த ஏ ஃபால்ஸ்ன்றது எங்க இருக்கு, இந்த 2 இடத்துல இருக்கா பாருங்க. ஏன் இந்த ட்ரூ இருக்கு, இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இருக்கு. அப்போ ஏ ஃபால்ஸ்னு ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் டி. இப்படி எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அம்பேத்கர் bitterly accepted this that this was an against popularly elected government. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நெருக்கடி நிலையை உள்ளாக்குறதுனால அம்பேத்கர் வந்து பார்த்தா இது வந்து கசப்புடன் ஏற்றுக்கொண்டார். இது வந்து பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்படாமல் விடுறதுக்கான ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். இது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனாலும் வேற வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கிட்டு இந்த ஆர்டிகல் உள்ள வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. இது கரெக்டானு பார்த்தா இது கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ காரணம் வந்து சரியா இருக்கு. இந்த இடத்துல ஆர்டிகல் நம்பர் மட்டும் தப்பா இருக்கு. அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வரணும், டின்றது வரணும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இது வந்து ஃபீமேல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அவங்களுடைய ஒரு லீகல் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாமா, எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகி பார்க்கலாம். ஃபாத்திமா பிபி நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இது கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கா. நெக்ஸ்ட் ஹிந்து மல்கோத்ரா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் அட்வொகேட் டைரக்ட்லி எலிவேட்டட் ஃப்ரம் பார் டு சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, அட்வொகேட் மீன் பார் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அட்வொகேட் வந்து டேரக்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா, அது வந்து டேரக்டா வந்தவங்க. பிவி நாகரத்னா இவங்க வந்து பாருங்க slated to become first female chief justice of India. ஓகேவா, ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ். இவங்க வந்து சிஜேயா வந்திருப்பாங்க. ஓகேவா, இது வந்து கரெக்டாக பார்த்து இது கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து வி மோகனா, செகண்ட் விமன் அட்வொகேட் டைரக்ட்லி எலிவேட்டட் ஃப்ரம் பார் டு சுப்ரீம் கோர்ட். இவங்க ஃபர்ஸ்ட் விமன், இவங்க செகண்ட் விமன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் விமன் பொறுத்த வரைக்கும் இந்து மல்கோத்ரா, செகண்ட் வந்து பார்த்தா மோகனா. இது கரெக்டாக பார்த்து கரெக்டாக. இப்போ எல்லாமே இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. எதுவுமே வந்து பார்த்தா அதில் தவறு இல்லை. ஸோ ஆல் தி அபவ்ன்றதா இதுக்கான ஆப்ஷன். சரி, ஓகே. இது ஆர்டிகல் 4 வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது பாருங்க, இந்தியாவை சாராத ஒரு பகுதி பாருங்க, இந்தியான்னு இருக்கு அப்படின்னா இந்தியாவை சாராத ஒரு பகுதியை இந்தியாக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது எப்படி சேர்க்கலாம், நீங்க டேரக்டா ஸ்டேட்டாவும் சேர்த்துக்கலாம், இல்ல யூனியன் பிரதேசமும் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், பாண்டிச்சேரி பிரெஞ்சோடைய ஏரியா இதை நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டோம். கோவா, டாமண்டையோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாதரா அண்ட் ஹாவலி, இதெல்லாம் போர்ச்சுகீஸோட இடங்கள். அதை வந்து பார்த்தா இந்தியாவை சாராத ஒரு பகுதி இந்தியாக்குள்ள சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்தா ஆர்டிகல் 2 படி சேர்த்துக்கிட்டோம். நிலப்பரப்பு பெருசா இருந்துச்சுனாக்கா ஸ்டேட்டா சேர்த்துப்போம், அது குட்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், யூனியன் பிரதேசமா சேர்த்துப்போம். இது வந்து ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே ஒரு எல்லைன்றது இந்தியாக்குள்ள இருக்கும். அந்த எல்லையை வந்து பார்த்தா வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்டை 2ஆ பிரிக்கிறீங்க. என்ன பண்ணிருப்போம், ஆந்திர பிரதேசம் இருந்துச்சு, ஆந்திர பிரதேசம் பிரிச்சு என்ன பண்ணோம், இது தெலுங்கானா, இது ஆந்திர பிரதேசம் பிரிச்சு கொடுத்தோம். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பரப்புல ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா ஆர்டிகல் 3. ஓகே, இப்போ தமிழ்நாடு வந்து நீங்க எல்லை மட்டும் மாத்தலாம் பார்த்தா எல்லையை மாத்தலாம். ஆந்திரா வந்து ஒரு பகுதி வந்து இந்தியா கூட தமிழ்நாடு கூட சேர்த்துக்காம பார்த்தா தமிழ்நாடு கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா, இல்ல அகைன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்டேட்டா மாத்தலாம் பார்த்தா மாத்தலாம். எல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லை டிக்ரீஸ் பண்ணலாம், பெயர் மாற்றம் செய்யலாம். இது எல்லாமே வந்து பார்த்தா ஆர்டிகல் 3 படி பண்ணலாம்.
இப்படி ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 இதை யூஸ் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாலுமே அதுக்கான இணையான ஒரு சேஞ்சு அட்டவணை 1. ஏன் வந்து ஷெட்யூல் 1க்கு நம்ம போறோம்? அட்டவணை 1 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட பேர், எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டோட பேர் அங்கதான் இருக்கும், அதனோட எல்லை இடத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கோ அத்தனை யூனியன் பிரதேசோட பேர் அதனோட எல்லை அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசா ஒரு யூனியன் பிரதேசம் உள்ள சேர்த்திருக்கேன். அப்போ உள்ளே சேர்த்தா அந்த யூனியன் பிரதேசோட பேர் அதனோட எல்லையை நாங்கள் போய் சேர்க்கணும் எங்க அட்டவணை 1ல. இப்போ ஆந்திராவை வந்து பார்த்தா பிரிச்சிருக்கேன், அப்போ எல்லையை மாத்திருக்கேன். தெலுங்கானா ஒரு புதுசா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா தெலுங்கானான்ற பேர் இங்க இருக்கணும், அதனோட எல்லை இருக்கணும். ஆந்திர பிரதேசோட பேர் இங்க இருக்கணும், அதனோட எல்லை இங்க இருக்கணும். அப்போ ஆர்டிகல் 2 and 3 இதை யூஸ் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாலுமே அட்டவணை 1லயும் அதுக்கப்புறம் அட்டவணை 4 இருக்கு. அட்டவணை 4 பாருங்க, இங்க 2 ஸ்டேட்டை நான் பிரிச்சுட்டேன்னா அப்போ ஆந்திராவுக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட்டு, தெலுங்கானாக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட்டுன்றதை நம்ம அதையும் வந்து பார்த்தா முடிவு பண்ணணும். அது வந்து அட்டவணை 4லயும் வந்து பார்த்தா நம்ம சேஞ்சஸ் உண்டு பண்ணணும். அப்போ பாருங்க, ஆர்டிகல் 2 and 3 இதை யூஸ் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாலுமே அட்டவணை 1 அட்டவணை 4ல சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் 4. இதான் ஆர்டிகல் 4. ஓகேவா? இதான் சிம்பிளஸ்ட் ஒரு பாயிண்ட். ஓகே, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 1ல சப் கிளாஸ் 1. இதான் வந்து ஆர்டிகல் 1 வந்துருச்சு. ஸோ அப்போ 2, 3 சொல்லிட்டேன். 4ன்றதா அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன். சரியா? இது ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான், பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேசஸ்லாம் இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேசஸ் மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இன்கேஸ் 1 இயரை தாண்டி போகுது அப்படின்னா சரியான காரணம் இருக்க பட்சத்தில் அந்த கேசஸ் எடுத்து விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கமிட்டி பரிந்துரை கொடுத்துச்சு. அதான் வந்து பார்த்தா அகமது குழு. ஒரு பாயிண்ட் தான் பாருங்க, பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரையின்படி மனித உரிமைகள் மீறல் நடைபெற்ற ஒரு ஆண்டுக்கு பிறகும் அந்த வழக்கை தேசிய அல்லது விசாரிக்கலாம் என்று பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 இயர் தாண்டினா கூட அந்த கேஸ் எடுத்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை கொடுத்தது இந்த அகமது குழு அப்படின்னு ஒரு டேரக்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இந்த லோக் அதாலத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா. ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தா டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தா 39A அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லோக் அதாலத் அப்படின்றது எந்த அமைப்பு இந்திய அரசு சட்டத்திற்கு பிரிவுல ஒரு அந்தஸ்து வந்து பார்த்தா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா டேரக்டா இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் 39A, அதாவது இலவச சட்ட ஆலோசனை கான்செப்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது. இது ஆக்சுவலி 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி வந்து பார்த்தா உள்ள சேர்த்திருப்பான். இந்த ஒரு பாயிண்ட். 44 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூனிஃபார்ம் சிவில் கோடு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கோவால இருந்துச்சு 1867 இருந்து. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் கொண்டு வந்தாங்க. உத்தரகாண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அசாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குஜராத் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தா மதம் சார்ந்த பாடல்களை நீங்க கட்டாயமா பாட வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பொறுத்தது அப்படின்னு சொல்றது 28 மதம் சார்ந்த உரிமை. 32 பொறுத்த தெரிஞ்சிருக்கும், ரிட் பெட்டிஷன் 5 விதமான நீதி பிரணைகள், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செரிஷியரி, ப்ரொஹிபிஷன் அண்ட் கோவோ வேரண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ரிட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ரிட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ரைட்ஸ் வந்து நீங்க திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த பாயிண்ட் போடுவாங்க, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ அந்தஸ்து, லோக் அதாலத்துக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படின்றது ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபார்ம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மகாத்மா காந்தி பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ மகாத்மா காந்தி கான்செப்ட் பிரின்சிபல் படி எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தா 39A அப்படின்றது அதுக்கான ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது வந்து பாருங்க, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, தமிழ்நாடு எலெக்ஷன், அதை சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஸ்டேட் வைட் வந்து பார்த்தா எவ்வளோ % ஆஃப் ஓட்ஸ் போல் ஆச்சுன்னா 85.11% ஓட்டு வந்து பார்த்தா வந்திருக்குது. இது வரைக்கும் வந்ததுல ஹையஸ்ட் போலிங் ரெக்கார்டுன்றது இந்த எலெக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. இது மட்டுமே வந்து கொஸ்டினாக கேட்கலாம். 85.11% அப்படின்றது. இப்போ 234 தொகுதிகளில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகபட்ச வாக்குன்றது வந்திருக்கு 92.54%. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தா கரெக்டாக பார்த்தா ரெண்டுமே எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ், இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த பாயிண்ட்ல இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் ஸ்டேட்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நான் சொன்னல ஸ்டேட்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தா 25 ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ணல எந்தெந்த ஸ்டேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது க்ரானாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இதை பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ் நான் டேட்டே கொடுத்துட்டேன், செப்டம்பர் 1, 1995. அடுத்து அசாம் வந்து பாருங்க ஜனவரி 19, 1996. நெக்ஸ்ட் தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 17, 1997. அப்போ 5, 6, 7 மத்திய பிரதேஷ், அசாம், தமிழ்நாடு அப்படி வரிசையா இருக்கு. ஆப்ஷன் வந்து பார்த்தா 1, 2, 3 அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படி ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்க்கலாமா? அப்புறம் வந்து பாருங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது பட்டியல் 2 இருக்குல்ல, பட்டியல் 2, பட்டியல் 3 இதை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா மட்டும், தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அவங்க எடுத்து விசாரிக்க முடியும். பட்டியல் 1, அதாவது மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து பார்த்தா யாராவது விசாரிக்க முடியாதுன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டு விசாரிக்க முடியாது. ஓகே, இது ஃபேமஸா இருக்கக்கூடிய கொஸ்டின், எப்பயுமே ஃபேமஸா இருக்கும். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது வந்து 1986 கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லீகல் மெட்ராலஜிக்கல் ஆக்ட் 2009 இது கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க BIS இருக்குல்ல, அது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா
இன்ட்ரோடியூஸ் பண்ணவே கொண்டு வந்தது நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அப்போ 1986 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இது 1986 தான், சரிங்களா. நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் வந்து பார்த்தா ஏப்ரல் 1 1987 நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த டேட்டு. பட் வந்து சட்டமாக கொண்டு வந்து பார்த்தா சட்டத்தோட வருஷம் கேட்டாங்கன்னா 1986 தான். அப்போ தவறாக இருக்குது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் 1955, இது கரெக்டாக மேட்ச். ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்குது தவறு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லோ கார்ட் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லோ கார்டுன்றது மார்ச் 14, 1982 இங்கே நடந்திருக்கும் ஜுனாகத்தில் குஜராத். அதாவது நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம்ல, இந்த மன்னர் மாகாணங்களில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜுனாகத் தான் நான் வந்து தனியாக தான் நிற்க போறேன், தனியாக தான் இருக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜுனாகத் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா சென்னையில் நடந்திருக்கும். பட் எந்த வருஷம் 1986. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் வந்து பார்த்தா ஏர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, 84 கிடையாது 86. அப்போ ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல என்ன வரணும், ஏ மட்டும் தான் வரணும். ஓகே. ஸோ ஓகே நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதான் இந்த ஞானேஷ் குமார் அப்படின்னு இருக்காரா. ஸோ இந்த ஞானேஷ் குமார் பாருங்க, இவர் வந்து பார்த்தா ஒரு பதிவிட்டு நீக்கிறதுக்கான ஒரு ரிமூவல் ப்ரொசீஜர் இப்போ கொண்டு வந்தாங்க ஏப்ரல் மாசத்துல, சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்படி கொண்டு வந்ததுக்கு போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க, மாநிலவை அது அவைத்தலைவர் மற்றும் மக்களவையுடைய சபாநாயகர் 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. தீர்மானத்தை ஏத்துக்கல. ஓகே. ஏற்றுக்கொள்ளும் நிலையிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிராகரிச்சாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, the motion was rejected. ஆக்சுவலா இந்த மோஷன் வந்து பார்த்தா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அட் த அட்மிஷன் ஸ்டேஜ். இப்போ கொண்டு வரதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டாங்க. ராஜ்யசபா சேர்மன் இதான் பண்ணாரு, லோக்சபா ஸ்பீக்கர் தான். ஸோ இப்போ வந்து ஞானேஷ்குமார் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷனையும் என்ன பண்ணல, அவங்க அக்செப்டே பண்ணல. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன், எந்த ப்ரொசீஜர் யாருடைய பதவி நீக்க முறையை வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு பின்பற்றுவாங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒரு க்ளூ கொடுத்துட்டோமா, பிரசிடென்ட் நீக்கக்கூடிய முறையா, இல்லை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி முறையா, இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதி முறையா, இந்த மாதிரி எந்த ப்ரொசீஜர்ல இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்களான்னு வர தெரியல, பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட்ல சொல்றீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் கோப்ரா படிச்சிருப்போம்ல, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கோப்ரா இதை எப்பயுமே வருஷம் கேட்பாங்களா, 1986 அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அப்புறம் அந்த பிரிவின் படி எந்த பிரிவின் கீழ் தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து, தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் தீர்ப்பை பெற்ற 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க, சரிங்களா. அவர் பாருங்க, அந்த அக்ரீவ்டு பர்சன் ஆக்சுவலா ஒரு அப்பீல் வந்து ஃபைல் பண்ணலாம். நேஷனல் கமிஷன் கொடுத்ததுக்கு தாண்டி என்ன பண்ணா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணலாம். எத்தனை நாட்கள் ஃபைல் பண்ணி ஆகணும், 30 நாட்கள் ஃபைல் பண்ணி ஆகணும்னு சொல்லக்கூடிய செக்ஷன் என்ன பார்த்தா செக்ஷன் 23. ஆக்சுவலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய கன்சூமர் ரெட்ரஸல் கமிஷன் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணானாக்கா, அங்க வந்து மேல்முறையீடு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ரெட்ரஸல் கமிஷனுக்கு போடலாம். அங்கேயும் வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடிய மேல்முறையீடு என்ன பண்ணா, நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தா போடலாம். இதுக்கும் தாண்டி மேல்முறையீடு நீங்க எங்க மட்டும் தான் போட முடியும்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் போட முடியும். இப்போ ஃபைனல் அத்தாரிட்டி எங்க இருக்குன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இதுவும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ 2021 இதுக்கான சேஞ்ச் வந்து பார்த்தா வந்துச்சு. 2021 சேஞ்ச் படி என்னன்னா, 50 லட்சத்துக்கு குறைவா இருக்கக்கூடிய இழப்பீடுகளை நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேசஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ல நீங்க போட்டுக்கலாம். 50 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய இழப்புகளை ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ரெட்ரஸல் கமிஷன்ல போட்டுக்கலாம். 2 கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க எங்க போடணும், நேஷனல் லெவலில் போடுறோம் அப்படி இருந்துச்சு. இதே ஒரு திருத்தம் வந்து பார்த்தா 2019 இருந்துச்சு. 2019 இது வந்து பார்த்தா 1 கோடிக்கு கம்மியா 1 to 10 crores இருந்துச்சு, 10 கோடிக்கு மேல அப்படி இருந்துச்சு. இப்போ அதை மாத்தியாச்சு. இந்த டேட்டாவை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல இப்போ நான் சொன்னல, இந்த 1 crore 1 to 10 above இருக்குல்ல, அந்த டேட்டா தான் ஸ்கூல் புக்ல இருக்கும். 2021 டேட்டா படி இதுதான் வந்து முக்கியமான டேட்டா. இதை நீங்க பாத்துக்கோங்க. ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல பி அதே வரணும். ஓகே. நெக்ஸ்ட் இது ஈஸியஸ்ட் கொஸ்டின். நேஷனல் ஓட்டர்ஸ் டே இது வந்து ஜனவரி 25. ஜனவரி 25. மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தா டிசம்பர் 10. ஓகே. அரசு படி நமக்கு தெரியும் நவம்பர் 26. தேசிய பெண் குழந்தைகள் தினம் மட்டும் ஜான் 24. ஓகேவா. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பார்த்தா 4-1 ஆக்சுவலா என்ன வரணும்னா 4-1-3-2 வரணும். ஓகேவா. 4-1-3-2 சரியா. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் வுட் அட்வைஸ் பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டிங் த கொலிஜியம் அப்படின்னு இருக்கு. சரி. ஓகே. இது கரெக்டாக பார்த்தா கரெக்டாக தான். இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி கொலிஜியம் குழுவை கலந்து ஆலோசித்த பின்னரே வந்து பார்த்தா யாருக்கு நீங்க பரிந்துரை கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஓகே. இது ஒரு பாயிண்ட். எ பர்சன் கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒன்லி இஃப் தேர் இஸ் கான்சன்ஸ் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் கொலிஜியம். இப்போ கொலிஜியம் இருக்காங்கல்ல, கொலிஜியம்ல 1+5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போனா மட்டும்தான் அந்த நபரை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா அப்பாயின்ட் பண்றதுக்கான பரிந்துரையை யார்கிட்ட கொடுக்கலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட தலைமை நீதிபதி கொடுப்பாரு. பாருங்க, கொலிஜியம் உறுப்பினர்களிடையே கருத்து ஒற்றுமை, அவங்ககிட்ட கருத்து ஒற்றுமை ஏற்பட்ட மட்டும்தான் ஒரு நபரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்குமாறு பரிந்துரைக்க முடியும். யார்கிட்ட பரிந்துரைப்பா, இந்த தலைமை நீதிபதி யார்கிட்ட பரிந்துரைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வாங்க.
அதுக்கு பின்னாடி தான் குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியில அப்பாயின்ட் பண்ணுவாரு. அப்ப எக்ஸாக்டா கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு சரிங்களா. அப்ப காரணம் கூற்று ரெண்டும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் காரணம். அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தா ஏ. ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட், இட் இஸ் த ஸ்டேட் விச் ஹெல்ட் எலெக்ஷன் லோக்கல் பாடி பிஃபோர் 73rd and 74th ஆர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, லோக் ஆயுக்தா. ஸோ அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியது. இப்போ இந்த லோக் ஆயுக்தா பத்தி பார்க்கலாம் பாருங்க. ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 73rd 74th ஆர்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா அங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் வச்சிருப்பாங்க. எங்க வச்சாங்க? மத்திய பிரதேஷ்ல வச்சாங்க. இது இல்லாம அடுத்த ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் வாஸ் த 5th ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்ட் லோக் ஆயுக்தா இன் 1981. 1981ல லோக் ஆயுக்தா கொண்டு வந்து மத்திய பிரதேஷ் தான். ஆக்சுவலா ரெண்டு ஸ்டேட் மட்டுமே ஒரு ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சா கூட நீங்க என்ன பண்ணிடலாம், மத்திய பிரதேஷ்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இங்க நான் கொடுத்துருக்கேன் மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா 1971ல கொண்டு வந்திருப்பாங்க, ராஜஸ்தான் செகண்ட், பீகார் வந்து பார்த்தா தேர்டு, ஃபோர்த் உத்தரப்பிரதேஷ், ஃபிஃப்த் தான் மத்திய பிரதேஷ். ஸோ ஃபிஃப்த் மத்திய பிரதேஷ் 1981ல. தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி பாருங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் 2018ல. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா, இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டே அது என்ன ஸ்டேட் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஆனால் நம்ம இது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். 1981ல ஃபிஃப்த் ஸ்டேட்டா கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தா மத்திய பிரதேஷ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ண முடியும், இது மத்திய பிரதேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதோட அகாடமி வந்து பார்த்தா ஆக்சுவலா 1996ல காரிசாபாத்ன்ற ஒரு ஊர் ரீஜன் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அது இல்லாம பின்னாடி வந்து பார்த்தா அது ஒரு அகாடமி வந்து பார்த்தா பல இடத்துல ட்ரைனிங் சென்டர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தா ஒரு 3 இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து எது பொருந்தல, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொண்டு வந்து கல்கத்தா, மும்பை, சென்னை. எங்க கிடையாதுன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அவங்க கொண்டு வரல. ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஆட் ஒன் அவுட். திருவனந்தபுரம் அப்படின்றது வராது. சிம்பிளஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் சிபிஐ பொறுத்த வரைக்கும். இது சிபிஐன்றது 1963ல கொண்டு வரப்பட்டிருக்கும். யாருடைய பரிந்துரைனா சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரை. இது நமக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம், இப்போ உடனே அதை நம்ம பார்த்துருக்கோம். சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையில கொண்டு வந்திருப்போம். 1946ல டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதனுடைய பவர்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். ஓகே, இதுல வந்து நம்ம கொண்டு வரப்பட்டதான் சிபிஐ. சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வரக்கூடியது. சரியா, அப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் டி மட்டும் தான் அந்த தவறு. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கான்செப்ட். 54th அமெண்ட்மெண்ட் இதுல வந்து தவறானது கேட்டிருக்காங்க. இது வந்து நீதிபதிகளுடைய சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. 61st நமக்கு தெரியும் 1988ல போட்டு 1989ல நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஓட்டிங் ஏஜ் வந்து பார்த்தா 21ல இருந்து 18 குறைச்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு இது. 76வது சட்ட திருத்தம் 1994 94ல தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் இருக்குல்ல 69%. இந்த 69% ரிசர்வேஷன் வந்து பார்த்தா பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு 9வது அட்டவணை கொண்டு வச்சிருப்பாங்க. 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. அதுதான் அப்போ எஸ்சி எஸ்டியோட பதவி உயர்வுல இடஒதுக்கீடு இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77வது சட்ட திருத்தம். 77th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆக்ட் 1995ல 16ல சப் கிளாஸ் 4A அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகலை சேர்த்திருப்போம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா ப்ரொமோஷன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண சொல்லக்கூடியதான் இந்த கான்செப்ட். நம்ம தவறாக்குது இதுதான். 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் வந்து பார்த்தா கட்சி பிளவு ஏற்படும் பொழுது 2/3 1/3 இப்படி பிரிஞ்சிச்சுன்னா 2/3 இருந்து ஒரு பார்ட்டி வந்து 2/3 பிரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் வரமாட்டாங்க. பதவி நீக்கம் பண்றது நமக்கு பொருந்தாது. இப்ப எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தா 3/2 பங்கு வந்து பார்த்தா பிரிஞ்சு வராம ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் பிரிஞ்சு வராங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ்ல அந்த எம்எல்ஏவோ எம்பி வந்து பார்த்தா பறி போகும். இன்கேஸ் ஒரு கட்சி வந்து பார்த்தா 3/2 பங்கா உடையது பிரிஞ்சு வருது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து யாரும் எம்எல்ஏ எம்பி பதவி இழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆக்ட். ஓகேவா, இது நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அடுத்த கேள்வி போலாமா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சேர்மன்ஸ். இது வந்து ஈஸியஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப பெருசா இருக்குமான்னு பார்த்தா நீங்க பேர் தெரிஞ்சாலும் போதும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் ரங்கநாத் மிஸ்ரா. ஆப்ஷன் வந்து பார்த்தா 2. சரியா, 2ன்றது 2 இடத்துல வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் சிபிஐ பிபி கோலி இவர் இருக்கார். இப்போ வந்து பிரவீன் சூத் இருப்பாரு. இப்போ நீங்க ப்ரெசென்டா இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஐசி இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹபீபுல்லா அப்படின்னு இருக்காரா, ஹபீபுல்லா தான் வந்து இருந்திருப்பாரு. ஓகே, அடுத்து வந்து சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது வந்து நீதிர் ஸ்ரீனிவாச ராவ். ஓகே, இப்போ வந்து ஸ்ரீவத்சவான்னு இருப்பார். இப்போ வந்து இருக்கக்கூடிய ஆள் வந்து ஸ்ரீவத்சவா. அப்போ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 4 இங்க 3. ஸோ 2 1 4 3 ஆப்ஷன் பி. சரியா, ஓகே, இதை நம்ம பார்த்துக்கலாமா? அடுத்த பாயிண்ட் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கான ஆர்டிகல் நமக்கு தெரியும் 214 நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாருங்க பனிஷ் ஃபார் கண்டெம்ட் இதை ஏற்கனவே பார்த்துட்டோமா? ஆர்டிகல் 215 அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இதுல தான் வந்து பார்த்தா அது வந்து பனிஷ் பண்றதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர்ட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டாருன்னா அதுக்கான பதில கொடுக்கறது ஆர்டிகல் 143 படி வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் தவிர ஹைகோர்ட்டு கிடையாது. அப்போ 2வது பாயிண்ட் அவுட். 2 வந்தா தூக்கி பார்க்கலாம், எடுத்துடணும். அடுத்து டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர்ட் பை கவர்னர்.
இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்ப இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துருக்கு. ஏன்னா பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் இப்படி இருக்கே தவிர கவர்னருக்கு இப்படி ஒரு பாயிண்ட் கிடையாது. இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் கொடுக்கலாம். வாட் ரிட்ஸ் பாதிக்கப்பட்டாக்கா ஆர்டிகல் 226 படி அவங்களால அந்த 5 நீதி பேரணைகளை கொடுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் நீதி பேரணைகளை தாண்டி ஹைகோர்ட்டோட நீதி பேரணை தான் வந்து பார்த்தா ரொம்ப வைடரானது. ஏன்னா இவங்களால வந்து பார்த்தா லீகல் ரைட்ஸ்க்கும் வந்து பார்த்தா ரிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் வந்து பார்த்தா ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டால் இதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும், லீகல் ரைட்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டாக பார்த்தா இந்த பாயிண்ட் கரெக்ட். ஆப்ஷன் வந்து பார்த்தா A 1 and 4 மட்டும் தான் இருக்கு, 2 and 3 வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இது வந்து ஜனவரி 31, 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாருங்க, சேர்பர்சன் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆர் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கரெக்ட் தான். ஆனால் என்னன்னா எக்ஸாக்டா என்ன கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், மத்திய அரசாங்கம் அப்படிதான் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம்னா நீங்க ஹிட்டனா யாரதுனா பிரைம் மினிஸ்டர் நீங்க எடுத்துக்க முடியும். அப்போ இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் தான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுக்கு இது வந்து சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இவங்களுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாரு பார்த்தா ரேகா சர்மா கிடையாது, ஜெயந்தி பட்நாயக். ஓகே, ஜெயந்தி பட்நாயக் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். சரி, ஜெயந்தி பட்நாயக் தான் ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். ஸோ ரேகா சர்மான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறாக்க ஆப்ஷன் வந்து பி தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட், இந்த சந்தானம் கமிட்டி இருக்குல்ல, சந்தானம் கமிட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தா 1962. ஓகே, 1962 வந்து 1964 வரைக்கும் வந்து போட்டிருப்பாங்க இந்த கமிட்டியை. இவங்க வந்து 2 அமைப்புக்கு வந்து பரிந்துரை கொடுத்துருப்பாங்க, 2 அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு. ஒன்று சிபிஐ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1963 சிபிஐயும் சிபிசி 1964. இந்த 2 குழு அமைக்கிறதுக்கான பரிந்துரை தான் யார் கொடுத்துருப்பாங்க பார்த்தா சந்தானம் கமிட்டி கொடுத்துருப்போம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ், எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது மட்டும் கிடையாது, மற்ற 2மே வந்து பார்த்தா சந்தானம் குழுவுடைய பரிந்துரை பேர்ல தான் இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட். லோக்சபாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது அவசர நிலை பிரகடனப்படுத்துறதை உறுதிப்படுத்துறது. இதுக்கு வந்து 2 பேருக்குமே பவர் இருக்கு, லோக்சபாவுக்கு இருக்கு, ராஜ்யசபா 2 பேருக்குமே பவர் உண்டு. இப்போ கண்டிப்பா இது ஆப்ஷன் வராது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது அமைச்சரவைக்கு எதிர்த்து கொண்டு வரக்கூடிய இடம். லோக்சபால மட்டும்தான் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும், ராஜ்யசபால உங்களால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவே முடியாது. அப்ப இந்த பவர் யாருக்கு மட்டும் தான் உண்டு? லோக்சபாவுக்கு மட்டும் தான் உண்டு. நெக்ஸ்ட், பிரசிடென்ட் வந்து பார்த்தா பதவி நீக்கம் செய்யறது. பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஆர்டிகல் தான் 61. அவர் பதவி விட்டு நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லோக்சபாலையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் நீங்க என்ன பண்ணலாம், இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்ப 2 பேருக்குமே சமமான அதிகாரம் இருக்கு. இது லோக்சபாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தா இல்ல. அப்ப லோக்சபாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் ஆப்ஷன் 2 மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் வந்து இங்க பி. ஸோ நெக்ஸ்ட், நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன 6 கட்சிகள் தான் வந்து பார்த்தா தேசிய கட்சிகள் இருக்கு. அப்ப என்ன பாயிண்ட் இருந்துச்சுனாக்கா அது தேசிய கட்சின்ற கேரக்டர் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வந்து 6% ஓட்டு வந்து பார்த்தா ஒரு 4 மேற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்ல வந்து பார்த்தா பொதுவாக லோக்சபாவுடைய ஜெனரல் எலெக்ஷன்ல அவங்க வாங்கியிருக்கணும், அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் வாங்கியிருக்கணும். இது இல்லாம கூடுதலா வந்து பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 4 லோக்சபா சீட்டை ஜெயிச்சிருந்திருக்கும். பாருங்க, 6% ஓட்டு கூட வந்து பார்த்தா 4 எம்பி சீட்டு இது ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது 4க்கு மேற்பட்ட ஸ்டேட்ல, சரிங்களா, இத்தனை ஸ்டேட்ல இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இல்லை 4 எம்பி சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுத்துடலாம். அப்படி இல்லையா 2% லோக்சபா சீட்டு, ஓகேவா, 2% லோக்சபா சீட்டு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தா 3 டிஃப்ரெண்டான ஸ்டேட்ல இருந்து அவங்க ஜெயிச்சிருந்திருக்கணும் லோக்சபா சீட்டு. அதாவது 2% எம்பி சீட்டுகள் இதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண திட்டத்தில் சொல்ல போனா ஒரு 11 எம்பி சீட்டுங்க, 11 எம்பி சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து தேசிய கட்சிக்கான அந்தஸ்தை பெறுவாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாமா, இஃப் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட். அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு 4 ஸ்டேட்ல மாநில கட்சியா ஸ்டேட் பார்ட்டியா இருந்தாங்க, 4 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் பார்ட்டியா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுத்துடலாம். அப்ப 3 பாயிண்ட்டுமே சரியா இருக்கு. 3த்துல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலே தேசிய கட்சியை நீங்க வந்து அங்கீகாரத்தை வாங்கிட முடியும். கடைசியா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், எவரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் இஸ் ஓன் விப். ஒரு அரசியல் கட்சிக்கும் சொந்தமாக கொறடா அப்படின்னு இருப்பார். இந்த கொறடான்ற காரணம், இப்போ எக்ஸாம்பிள் கட்சி ஏ இருக்கு, கட்சி பி இருக்கு, கட்சி சி இருக்குன்னா ஒரு கட்சிக்குமே ஒரு விப்புன்ற ஒருத்தர் இருப்பார். இந்த விப்பு என்ன பண்ணுவார்னா, ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஒரு மசோதா கொண்டு வராங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்தா விவாதம் நடத்துறாங்கன்னா நீங்க வந்து பாருங்க எப்பெல்லாம் நீங்க வந்து அவையில வந்து பார்த்தா கலந்து கொள்ளணும் அப்படின்னு கொடுப்பாங்க, எப்போ வந்து பார்த்தா ஆதரவா ஓட்டு போடணும், எப்போ எதிர்த்து ஓட்டு போடணும், எப்போ என்னென்ன விஷயத்த நீங்க செய்யணும், அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே ஒரு கட்சிக்கும் ஒரு கொறடா அப்படின்னு இருப்பாங்க. அந்த கொறடாவின் கண்ட்ரோல்ல தான் வந்து பார்த்தா அந்த உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. இதுதான் அந்த பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் டு மேக் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் த ஹவுஸ் டியூரிங் டிபேட்ஸ் voting and to regulate conduct of the members and vote for the party. இதை நான் சொன்னேன்ல, இந்த பாயிண்ட்ல விவாதிக்கும் பொழுது வாக்கெடுப்பின் பொழுதும் அவரது கட்சி உறுப்பினர்களை அவையில் இருக்க செய்வது, சரிங்களா, கட்சி உறுப்பினர்கள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீ பிரசன்ட் ஆகும் ஒண்ணு, உறுப்பினரோட நடத்தை வந்து பார்த்தா முறைப்படுத்தி கட்சிக்காக வாக்களிக்க செய்வது, இதுக்கு எல்லாத்தையும் மேற்பார்வையிடக்கூடிய இல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் கட்சியுடைய கொறடா. இது ஒரு கட்சிக்கும் இருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா கான்செப்டே வந்து பார்த்தா நீதி கட்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ பண்ணியிருக்கோம், எப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ கரெக்டாக பார்த்தா ரெண்டுமே கரெக்டாக தான், சரியான கூட்டுறதுக்கான காரணமும் ஆகணும்னா இதுக்கான இறுதிக்கட்ட ஒரு பாயிண்ட். சரிங்களா, இப்போ வந்து ஒரு 75 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக எதெல்லாம் புதுசாக இருந்துச்சோ புதுசாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, அதுவே உங்களுக்கு போதுமானது. இல்லை எல்லா டேட்டாஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் நகர்ந்து நீங்கள் போகலாம். இதில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் மேலே தெரியாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ஏரியாஸில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச்.